தொடர்ந்து எதற்காக பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே தொடர்ந்து மூன்றாவது பாகமாக இதை நமக்கு வழங்க உள்ளார்கள். ஐயா அவர்களை மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் மகிழ்வோடும் அன்போடும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, துவங்கலாம். அனைவருக்கும் நன்றி. தமிழ் ஆனந்த யோகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு இனிய மாலை பொழுதிலே மிக உயர்ந்த ஒரு இலக்கை நோக்கி முடிவற்ற எல்லையற்ற இன்பத்தை நமக்கு தருகின்ற ஆன்றோர்கள் சான்றோர்கள் வழியில் உடலும் உயிரும் எவ்வாறு இயங்குகிறது, இதை எப்படி நிலைப்படுத்துவது என்று திருமூலர் தொடங்கி திருவள்ளுவர் திருவருட்பா எழுதிய ராமலிங்கர் வழியில் உடல் என்ற ஒரு பொருளை பற்றி நாம் மூன்றாவது கூட்டமாக பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பதிலே உரையாட இருக்கிறோம். இது ஒரு கலந்துரையாடலாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சென்ற கூட்டத்தில் கூட நிறைய பேருக்கு கலந்துரையாட வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இப்போ அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். நம்ம முன்னோர்கள் வகுத்த வழியில மொத்தம் நான் ஏற்கனவே பேசியிருக்கானா என்னன்னு தெரியல. சென்ற கூட்டத்துல ஆரம்ப காலத்திலிருந்து மனித உயிர்கள் தோன்றிய பிறகு, பூமி உருவாகி நீண்ட காலத்திற்கு பிறகு, அம்மா நான் பேசுறது கேக்குதுங்களா? பெரிய லட்சியத்தை, அதாவது நான் தெரிந்து கொண்டதை எப்படியாவது வெளி உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். எப்படியாச்சும் வெளி உலகத்துக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. என்ன பெரிய அணுகுண்டை பொழக்கிறத கண்டுபிடிச்சிட்டியா? அணுகுண்டை இல்லாம காலி பண்றதை கண்டுபிடிச்சிட்டியா? 3ஆம் உலக போரே அணுகுண்டுக்காக தான் வரும்னு சொல்றாங்க. அத மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிட்டோமா? என்னதான் கண்டுபிடிச்சோம்? அந்த பூமியில இல்லாத விஷயம் ஏதாவது செல்போன் மாதிரி ஏதாவது விசித்திரமான பொருளை கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு நானே என்ன பல தடவை கேட்டுக்கிட்டது உண்டு. உண்மையில இந்த உடலும் உயிரும் அழியாமல் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஐயா வாய்ஸ் கேட்கல, ஸ்டக் ஆயிடுச்சுங்க ஐயா. இல்ல, எல்லாருமே இதுல நீரில் தோன்றும் நீர்க்குமிழி வாழ்க்கைன்னு எழுதுறாங்க. இதுல உடம்பும் உயிரும் அழியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை அல்லது அது சாத்தியம் அப்படின்னு அறிவுக்கு மட்டும் படுது. செல்போனை கண்டுபிடிச்சா எப்படி நல்லதுன்னு செல்போனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரே ஒருத்தனுக்கு புரிஞ்சுதோ, மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மின்சாரம் எப்படி நல்லதுன்னு அந்த ஒரே ஒருவனுக்கு புரிஞ்சுதோ, அது மாதிரி என்னால புரிதல் வந்த பிறகு மடங்கு கோடி மடங்கு இந்த உடம்பும் உயிரும் அவங்கவுங்களுக்கே தேவைப்படுது. அதுவும் அந்த தொழில்நுட்ப ரகசியம், அதை காப்பாத்திக்கிற தொழில்நுட்ப ரகசியம் அவங்க கிட்டயே இருக்குது. ஒவ்வொருத்தர் கையிலும் இருக்கிறது. வாழ்க்கை ஆழ்கை தன் கையே தனக்கு உதவி, உள்ளங்கை நெல்லிக்கனி, நிறைய சொல்லிட்டு போலாம். அவங்கவுங்க கையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நம்ம எதெல்லாம் கற்பனை பண்ற விட இந்த பேரண்டத்துல பெரிய அதிசயமே ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. உண்மையில நான் இதை பேசுறதுக்காக தான் வெளியில வந்தேன். அதாவது இந்த மாதிரி இப்ப நீங்க என்னை சந்திக்கிறதுக்கு முதல் அடிப்படை சாதா கல்வியை பத்தி பேசுறதுக்கு தான் நான் வெளியில வந்தேன். ஏறத்தாழ என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்லலாம் வெளியில வந்தேன். என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் செம்பியர் தான் அறிமுகப்படுத்தினாரு. இந்த
வள்ளலாருடைய மெய்யன்பர்கள் நிரப்பிய ஒரு கூட்டத்துல என்ன இந்த மாதிரி பேசி என்னுடைய முதல் பேச்சுன்னு பேசினதே திரும்பி திரும்பி ஒரு 3 மணி நேரம் திரும்ப திரும்ப பேசினேன். கூட்டம் முடிஞ்சு போகும்போது திருப்பியும் பேராசிரியர் கூப்பிட்டார். இப்படிதான் பேச வரும். எடுத்ததுமே யாருக்கும் பேச வராது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஆனா நீங்க ஒரு மிகப்பெரிய தலைப்பை எடுத்திருக்கீங்க. இது சம்பந்தமான ஆய்வுகள் வரணும் வெளியில. நீங்க ஆராய்ஞ்சு பார்த்து அந்த மாதிரி செத்தவனை எழுப்பி, ராமலிங்கர் எழுப்பினாருங்கிறீங்க அந்த மாதிரி எழுப்பி, அல்லது ஏதாவது ஒரு ஒரு இதயம் நின்னு போன இதயத்தை எழுப்பி, இந்த மாதிரி ஏதாவது நீங்க சாதிச்சு காட்டாம இதை எப்படி வெளியில கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா இது ஒரு தனி ஒரு மனிதனாக நான் முயற்சி பண்றதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னுடைய குடும்ப சூழல், என்னுடைய வறுமை, தினசரி உணவுக்காக போராடுகின்ற போராட்டம், என்னுடைய மனைவி, மக்கள் இதெல்லாம் வாழ்க்கையில உங்களை விட்டு பிரியவே பிரியாது. ஒண்ணுன்னு ஒண்ணு இருந்தா நீங்க எங்கேயாவது கழுத்தை நீட்டி தான் ஆகணும். ஆணுன்னு ஒருத்தன் பிறந்தான்னா அவனும் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட தலையை குனிஞ்சுதான் ஆகணும். இப்படி நம்ம காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் சிக்கிட்டேன். என்னுடைய வரலாறும் கொஞ்சம் இதுல வருது. அது தேவையுமா இருக்கு. விரும்பியும் விரும்பாமலும் என்னுடைய அம்மாவுக்காக நான் திருமணம் பண்றேன். இதுதான் உண்மை. அப்புறம் நம்ம கண்மூடித்தனமாக பொண்ணை நான் நம்பி வந்திருக்கிறேங்கிற ஒரு பெண்ணுக்காக நம்ம வாழ வேண்டியதா இருக்கு. அப்புறம் அவளுக்காக ஒரு குழந்தை, அப்புறம் அந்த குழந்தைக்காக அப்புறம் சொத்து சோகம் இப்படி. இப்போ வாழ்க்கையின் பிடியில் எல்லோரும் சிக்கிவிட்டோம். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதிலிருந்து இந்த திருமூலன், திருவள்ளுவன் அல்லது சித்தர்கள் இவங்கள்ல இருந்து இந்த மாதிரி குடும்பமா இருக்கிறவங்களுக்குலாம் ஒண்ணுமே கிடையாதா? எல்லாருமே சித்தர்கள் ஆவறதுங்கிறது சாத்தியமா? எப்ப நம்ம எல்லாம் சித்தர் ஆவறது? எப்ப நம்ம மோட்சத்துக்கு போறது அல்லது தியாகாத கல்வியை கத்துக்கிறது, எப்படி வாழறது? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்பதான் இந்த பசித்திரு தனித்திரு விழித்திரு. சித்தர்களா இருந்தவங்களுக்கும் இந்த பசிதான். அவங்களும் தாய் வயித்துல தான் பிறக்கிறாங்க. சாதாரணமா குடும்பத்துல இருந்துகிட்டு உணவை தேடி உணவுக்காக வாழ்ந்து உணவை உருவாக்குவதில் வாழ்ந்து தன்னுடைய குழந்தை குட்டிகளை உருவாக்குறவங்களும் இந்த பசி என்ற இடத்துல நிக்கிறாங்க. 2 பேருக்கும் பசி பொதுவா இருக்கு. அவன் பசியை வழிநடத்த பார்க்கிறான். நம்ம பசிக்கு வேற எதையோ கொடுத்து விட்டு நாம் தப்பித்துக் கொள்ள பார்க்கிறோம். காட்டுல போய் இந்த சித்தர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கங்கிறீங்க? அத பெரிய மன்னாதி மன்னனாகிற ஆசை, பேரழகிகளை பார்க்கின்ற ஆசை, பொன்னாசை, மாட மாளிகைகளினுடைய ஆசை. இப்பவும் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம குழந்தையோட செத்து போறோம். நம்ம பிள்ளைக்காகவே எப்படி எல்லாமோ ஏமாத்தி, எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு சொத்து எல்லாம் சேர்க்கிறோம், வீடெல்லாம் கட்டுறோம், என்ன வேண்டாமோ பண்றோம். செத்தாலும் என் புள்ள மடியிலேயே செத்து போறோங்க. நம்ம குழந்தை எங்க அம்மா மடியிலேயே செத்து போறாங்க. செத்து போனதுக்கு அப்புறமும் பல ஆண்டுகளுக்கு நினைச்சு நினைச்சு விம்மி விம்மி அழுவுது. இந்த பந்த பாசங்களில் இருந்து நம்ம எப்படி வெளியில போறது? இந்த பந்த பாசங்கள் இருப்பவர்களுக்கு சாகாத கல்வி உண்டா இல்லையா? அப்ப இவங்க எல்லாம் இப்படியே செத்துக்கிட்டே இருக்க வேண்டியதானா? இப்படிங்கிற கேள்வி இது நான் ஒரு துளியை தான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். ஒரு தனி மனிதனுக்குள்ள ஏற்படுகின்ற சிந்தனை அலைகள் எல்லாம் அந்த எண்ண ஓட்டங்கள் அதனை உங்க கற்பனையில எல்லாம் கொண்டு வர முடியாது. இந்த மாதிரிலாம் நான் நிறைய யோசிச்சு கடைசியா தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, செத்து போகாம இருக்கிறதுக்கு ஒருத்தன் என்ன வித்தையை கத்திருந்தானோ அதே வித்தையை நம்ம கத்துக்கிட்டா முடிஞ்சிச்சு. ஒரு வண்டி ஓட்ட ஒருத்தன் எப்படி கத்துக்கிறானோ, வண்டியை எப்படி உட்காந்து ஓட்டுறானோ, வண்டியை நம்ம கண்டுபிடிக்கல, வண்டியை மெக்கானிசம் பண்ண கூட தெரியாது. வண்டியை ஒருத்தன் ஆனா பாதுகாப்பா ஓட்ட மட்டும் கத்து வச்சிருக்கான். அவன் எப்படியோ அதை சரி பண்றான். அவன் என்ன செய்யறானோ அந்த மாதிரி ஓட்டினா அந்த வண்டி ரிப்பேரே இல்லாம காலங்காலத்துக்கு ஓடுது, பிரச்சனையே இல்லாம ஓடுது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அவனை பார்த்து காப்பி அடிச்சிடறோம். ஆனா போடுறவனை பார்த்து காப்பி அடிச்சுட்டா உங்களுக்கு ஆனா போட தெரிஞ்ச ஆசிரியர் ஆயிட்டீங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். கணக்கு அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சு கத்துக்கிட்டா நீங்க கணக்கு வாத்தியார் ஆயிடுறீங்க. நீங்க எல்லாருக்கும் கணக்கை கத்துக் கொடுக்குற ஆசிரியரா மாறிட்டீங்க. உங்களுக்கு முழுவதுமாக நிறைவாக தெரிந்து விட்டால் நீங்க மாணவர் என்ற நிலையிலிருந்து ஆசிரியர் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகிறீர்கள். இது பெரிய ஆச்சரியம். இந்த மாதிரி சாகா கல்வியை எந்த இடத்துல தொடங்குறது? 52 வருஷம் 52 வருஷம் இரவும் பகலும் உட்கார்ந்து இருந்து அந்த பசியை எழுப்பி எந்த கடவுளை பத்தியும் பேசல.
எந்த சமயத்தையும் பேசல, எந்த மதத்தையும் பேசல, எந்த ஜாதியும் பேசல, சாதியும் மதமும் சமயமும் காணா. அப்படி எழுதுறான். ஓ, என்ன சொல்றான்? செத்து போகாம இருக்கிறது மட்டும்தான் என்னுடைய லட்சியம். அதை என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். செத்து போகாமல், செத்த பிறகு இந்த உடல் எனக்கு தெரியாமலே ஒளியோடு கலக்கிறது. என்னுடைய நினைவுக்கு தெரியாமலே வரமாக நான் பெற்ற உடல், இயற்கையாக கிடைத்த உடல், இலவசமாக கிடைத்த உடல், அல்லது கடவுளால் கிடைத்த உடல் எப்படி பாதுகாப்பதென்று அந்த கடவுளை நோக்கி நான் தெரிந்து கொள்ளாமல், அந்த இயற்கையிடம் சென்று நான் தெரிந்து கொள்ளாமல், எனக்கே அதை உரியதாக்கி கொள்ளாமல், இந்த உடலையும் உயிரையும் எனக்கே உரிமையாக்கி கொள்ளாமல் அழிவது என்பது எனக்கு பிடிக்கவில்லை. எல்லாரும் மாதிரி ராமலிங்கத்தின் கல்யாணம் நடக்குது, பொண்ணை தொடவே இல்லை. அப்ப பெண்ணாசை இல்லையா? அதை விட பெரிய ஆசை. முதல்ல உடம்பும் உயிரும் அழியாம இருந்து அதனே விரும்புறப்பெல்லாம் உறவு வச்சுக்கலாம் எந்த காலத்திலையும். அப்ப முதல்ல உடம்பும் உயிரும் அழியாம இருக்கணும். அழிஞ்சு போற உடம்போட உறவு வச்சுக்கிட்டா அழிவற்ற உடல், அழிவற்ற தேகம், காத்து வெப்பம் குளிர்ச்சி, வாத பித்த சிலேத்துமம் எப்போது வேண்டுமானாலும் மாறும், ஏறும் இறங்கும், நிலையற்றதாய் இருக்கின்ற இதிலிருந்து நிலையான ஒன்றை, அழியாத ஒன்றை கண்டுபிடிக்கணுங்க. அழிஞ்சு போற உடலா இருக்கு, காலங்காலமா அப்படிதான் இருக்கு. போனால் போகட்டும் போடா, பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. அப்ப இதுல இருந்து அழியாம வாழ முடியும்னு சொன்னவங்களே சித்தர்கள். அது எந்த இடத்துல தொடங்குது அப்படின்னு போய்தாங்க இந்த பசியை எழுப்புனா போதும். பசிதான் மருந்து, பசிதான் உயிரை காப்பாத்துற ஆயுதம். பசி இல்லாட்டி போனா செத்து போறோம். பசியும் தாகமும் தான் கருவுக்குள்ள இருந்து உயிரா வருது. அது கரு மையத்திலிருந்து துவங்கி பிறகு சிறிது சிறிதாக விரிவடைந்து உரு மையத்திற்கு வருகிறது. உரு மையம்னா என்ன? அது ஆட்டுக்குட்டியா இருக்கலாம். ஆட்டுக்குட்டிங்கிறது ஒரு உருவம். பசி அதனுடைய தந்தையின் வயிற்றில் கருவில் உள்ளிருந்து தாயின் வயிற்றுக்கு சென்று விரிவடைந்து எந்த தாயை சென்று சேர்கிறதோ அதனுடைய வடிவத்தை ஏற்றுக்கொண்டு உருமையத்திற்கு வருகிறது. உருமையம் என்பது பசி. கருமையத்தில் இருக்கும் ஆற்றல் உருமையத்திற்கு வந்து இயங்குகின்ற இடத்திற்கு பெயர் பசி. இது புல்லா இருக்கலாம், பூண்டாவலா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த பசியை சரிவர வழி நடத்தாமல், பசியோடு நாம் கலந்து கொள்ளாமல், பசியை எப்படி எல்லையற்ற வாழ்க்கைக்கு ஆதாரமாக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளாமல் நம்ம அழிஞ்சு போயிட்டோம். இரும்பு ஒண்ணுதான், அது கத்தியா மாறும், கம்பியா மாறும், பேனாவா மாறும், பென்சிலா மாறும், சரியா? என்ன வேணாலும் இரும்பு மாறும். அது மாதிரி மூலக்கரு ஒன்று, ஆற்றல் என்ற ஒன்றிலிருந்து வந்து அது விரும்புகின்ற வடிவங்களை எடுத்துக் கொள்கிறது. அங்கே பசி என்று உயிர்களை பொறுத்த அளவில் வருகிறது. அருகம்புலுக்கு பசி இருக்கு. திரும்பவும் இந்த பசியோட போய் சேர்ந்துக்குது பாருங்க. அருகம்புல்ல இருக்கிற பசி ஆட்டு வயிற்றுள்ள இருக்கிற பசியோட சேர்ந்துக்குது. ஆட்டு வயிற்றுள்ள இருக்கிற பசி புலி வயிற்றுள்ள இருக்கிற பசியோட சேர்ந்துக்குது. உடல்கள் மாறுகிறது, ஆற்றல் ஒன்றாக இருக்கிறது. எல்லாருமே பசி. இந்த மைய ஆற்றல், ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருக்கின்ற மைய இயக்க ஆற்றல், இந்த ஆற்றலோடு கலந்து உடலை நிலைப்படுத்துவது எப்படி? அப்ப இந்த உடல் அழியாம இருக்கணும்னா எந்த இடத்துக்கு போகும்? பயப்படாதீங்க, சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்கோம். அரட்டை கச்சேரி தான். ஐயோ என்னமோ பூமியில இல்லாத ரகத்தை சொல்லிட்டு இருக்கான் அந்த ஆளு, வேற மாதிரி நம்மளை கொண்டு போயிடுவாம இருக்க. ரொம்ப சாதாரணமா ரிலாக்ஸா இருங்க. சாதாரணமா சும்மா கையை மூடிட்டு ராமலிங்கம் மாதிரி உட்காந்துருக்க போறோம். கடைசியில ஒளியா மாறின முடியும். எந்த நெருப்புல போட்டு நம்மளை கொளுத்துறாங்களோ இந்த உடம்ப, அந்த உடம்பு கடைசியில நம்மளுக்கு தெரியாமலே போகுது பாருங்க ஒளியோட. நம்ம தெரியாம தான் பிறந்தோம், தெரிஞ்சு வாழுறோம், மறுபடியும் தெரியாமலே முடிஞ்சு போகுது. அந்த மாதிரி போக வேணாண்டா, தெரிஞ்சே போலாண்டா. எல்லையற்ற காலம் அப்படிங்கிறதுக்காக சொல்லி கொடுக்கப்பட்டது சாகா கல்வி அப்படிங்கிறது என்னுடைய தனி பார்வை. ஏன்னா இதுக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் கூட வரலாம், பெரிய போராட்டம் நடக்கலாம், வெடிக்கலாம். அதனால இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் பதிவு பண்றேன். இதை நீங்க ஏத்துக்கலாம், வேண்டான்னு விட்டுடலாம். சரியா? இந்த இடத்துலதான் இதை நான் கொண்டு வந்தேன். பல ஆண்டுகளா இந்த பயிற்சியை தினசரி ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், அவ்வளவுதான். பாருங்க, இன்னைக்கும் இந்த பயிற்சிக்கு பின்விளைவா என்ன தேவைப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மக்கள் கிட்ட ஒரு அங்கீகாரம். என்ன நான் அடையாளப்படுத்தும் போது நேரா ஊர் ஊரா போய் நான் சாகா கல்வி சொல்லி கொடுக்குறேன்னா, நீயே செத்து போயிடுவ போல இருக்கு, தட்டுனா கீழே விழுந்துருவ, நீ எப்படி சொல்லி கொடுப்ப அப்படின்னு கேட்பாங்க. அப்போ
இதுக்கு முதல்ல இந்த உண்மைகளை பேசுறதுக்கு எந்த இடத்துல தொடங்குறது? அப்புறம்தான் மெதுவா இந்த பசியை எழுப்புறது எப்படிங்கிறது, கருமையத்துக்குள்ள இருக்கிற பசியை எழுப்புறதுன்னு பார்த்துதான் அப்புறம் மருத்துவத்துக்குள்ள போனோம். அப்புறம் இந்த பசிக்கு துணையாக இருக்கிற உணவுப் பொருளை உருவாக்கணும். இப்ப நம்ம சாப்பிட்றதெல்லாம் பசிக்கு துணையா இருக்கிறதே இல்லை. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பசிச்சுதான் சாப்பிட்றோம், பசிக்கு துணையா தான். ஆனா சரியான பசிக்கு துணையாக இருக்கின்ற ஒரு பொருள் நம்முடைய பகுதியில விளையிற இந்த மழைநீர்ல விளைஞ்ச உலகத்துல விளையிற எல்லா பொருள்களும் பசிக்கு துணையா இருக்கு. ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு படைத்த மனிதர்கள்ல 5 அறிவு வரையில் உள்ள எல்லாமே இயற்கையில விளையிற எல்லாத்தையும் சாப்பிட்டு அது வாழுங்காலம் வரைக்கும் மருந்தே இல்லாம வாழுது. ஏன்னா அது சாப்பிட்ற எல்லாமே மருந்தாவும் பயன்படுது, உணவாகவும் பயன்படுது. அந்த மாதிரி இயற்கையா விளையிற ஒண்ணுதான் முதல்ல பசிக்கு துணையா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். அப்ப இயற்கையா விளையிறதுன்னா என்னன்னு பாக்குறோம். அப்பதான் மழை நீர் மட்டும்தான் அதுகளுக்கு கிடைக்குது. ஆண்டு முழுவதும் அடிக்கிற வெயில் கிடைக்குது. அங்கங்க கிடைக்கிற தட்பவெப்பநிலை, பனி பிரதேசங்கள்ல கிடைக்கிற தட்பவெப்பநிலை, பாலைவனங்கள்ல கிடைக்கிற தட்பவெப்பநிலை, மலைகள்ல கிடைக்கிற தட்பவெப்பநிலை, கடல்ல நீருக்குள்ள கிடைக்கிற தட்பவெப்பநிலை, இது எல்லாம் இருந்தாலும் அங்கே கிடைக்கிற நீர், அங்கே கிடைக்கிற குளிர்ச்சி, அங்கே கிடைக்கிற வெப்பம், அதை சமநிலைப்படுத்திக் கொண்டு அங்கங்க கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு வாழறதுனால அது தானாவே கிடைக்குது. யாரும் எந்த இடுபொருளும் போடல. அங்கங்க பெய்கின்ற பனி, அங்கங்கே அடிக்கின்ற வெயில், அது இயற்கைங்கிற பேர்ல அல்லது கடவுள் சித்தங்கிற பேர்ல அங்க தானாவே கிடைக்குது. அந்த மாதிரி தானா கிடைக்கிற ஒண்ண நம்மளும் எடுத்துக்கிட்டா பத்திரமா வாழலாம். அப்படி வாழ்ந்தவங்க தான் நம்முடைய முன்னோர்கள். அவங்க சித்தர்களா போகல, ஆனா மனிதர்களாகவே வாழ்ந்து தங்களுடைய குடும்பங்களை விட்டு பிரிந்து போக தெரியாமல் அல்லது இந்த கல்வியை கற்றுக்கொள்ளாமல் செத்து போகாமல் இருப்பது எப்படிங்கிற கல்வியை கத்துக்காம நோயும் வரல, சாவும் வரல, அப்படியே மூச்சு மட்டும் மெல்லிசா போயிட்டு இருக்கு. உணவும் தேவைப்படல. கடைசியில தூக்கி என்னதான் பண்றதுன்னு தெரியல, தூக்கி அப்படியே ஒரு பானையில வச்சிடுறாங்க. அதுக்கு பேரு முதுமக்கள் தாழி. இவங்க உடம்புக்கு வெளியில பாதுகாப்பா வாழணுங்கிறதுக்காக உணவு, உலகம், உறவு, சமுதாயம், புற உலக சிந்தனைகள், இப்படி வெளி உலகத்துல இன்பத்தை கண்டு வாழ்ந்தவர்கள். அக உலகத்துல உடம்புக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி, இந்த உடம்புக்குள்ள கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஏன் கெட்டு போகுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அந்த பக்கம் போய் இது எல்லாத்துக்கும் அடிப்படை பசிதான்னு கண்டுபிடிச்சி அந்த பசியின் வழியா போய் இந்த ஒட்டுமொத்த உள்ளுறுப்புகளின் இயக்கத்தை எல்லாம் சீர்படுத்தி பிறகு அதிலிருந்து சிறிது சிறிதாக உடலிலிருந்து தண்ணீர், காற்று இவற்றையெல்லாம் சிறிது சிறிதாக வெளியேற்றி பாதுகாப்பாக தன் அறிவுக்கு தெரிந்து அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் சிறிது சிறிதாக உணர்ந்து நான் என அறிந்து நான் தானாம் அப்படின்னு ஒரு வரி திருவருப்பாங்க. அது போலவே நானாகி தானாகி நானும் தானும் ஆகி தானாகி தனி நின்ற தனியே. கடைசியில நான் மிச்சமா தான் இருக்கேன். முதல்ல நான் தான் தெரியுது, அப்புறம் இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு, அது தானாவே தெரியுது எனக்கு. நானாகி தானாகி நானும் தானும் ஆகி இப்ப 2 பேர் ஆயிட்டோம். நான் ஒண்ணு, இயற்கை ஒண்ணு. என்னை சுத்தி இயற்கை இருக்கு, நான் அது உள்ள இருக்கேன். நானாகி தானாகி நானும் தானும் ஆகி தானாகி மறுபடியும் கடைசியில நான் இயற்கையிலிருந்து பிரிந்து நான் முழு நிறைவு பெற்ற மனிதனாக, அழிவற்றவனாக, என்றைக்கும் நான் என்னை உணர்ந்து கொள்ளுகின்ற தகுதி உள்ளவனாக, என்னுடைய சுதந்திர தன்மையோடு என்னுடைய உடலையும் உயிரையும் நிலைப்படுத்தி கொள்வதற்கு ஒளி நிலை அப்படின்னு எழுதுனாராம். ஓதாது உணர்ந்திட ஒளி. ஏன்னா வெளிச்சங்கிற ஒண்ணு சொல்றதே இல்லை. இது நாற்காலி, இது சுவரு, இது துண்டு, இது சட்டை, சொல்றதே இல்லை ஒளி. அந்த ஒளி சொல்லிக் கொடுக்காமலே அறிவிக்காமலே எல்லாவற்றையும் காட்டுகிறது. அந்த ஒளியை ஆதாரமா பத்திக்கிட்டு 52 வருஷம் எண்ணெயை ஊத்தி ஒரு விளக்கரிச்சு, ஏன்னா அந்த விளக்கு நம்மளே ஏத்துறது, நம்மளே அந்த எண்ணெயவே தயாரிக்கிறோம். அதிலிருந்து அழிவற்ற ஒளி, எல்லாவற்றையும் விளக்குகிற ஒளி, எல்லாவற்றையும் காண்பிக்கின்ற ஒளி. இருள் எல்லாவற்றையும் தன்னுள்ளே வைத்துக் கொள்கிறது, மூடிக்கொள்கிறது. ஒளி எல்லாவற்றையும் எல்லோருக்கும் உரித்தாக்குகிறது. ஆகவே உயிர்கள் எல்லாம் ஒளி நிலையை பெற்றுக்கொண்டால் எல்லையற்ற காலவெளியில் அச்சம் இல்லாமல், மரண பயம் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு முடிவுரையா தெரியுது. ஆனா அந்த கால சூழ்நிலையில ஒரு 150 வருஷத்துக்கு முன்ன ராமலிங்கம் பேசுறது யாரும் வாங்குற இடத்துல இல்லை.
இதை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப என்ன பண்றது? எப்படி இதை கொண்டு போறது அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில கடை விரித்தவன் கொள்வார் இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்சு காட்டினாலும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. வண்டியை எப்படி ஓட்டுறான், எதை பிடிக்கணும், எதை பிரேக்குன்னு அழுத்தணும், இப்படின்னு செஞ்சு காட்டினாலும் நம்பலையே அப்படின்னு தான் கடை விரித்தவன் கொள்வார் இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படிங்கிறாங்க. கடைசியில இந்த காட்சிகள் அவங்க எல்லாம் அகக்காட்சிகளே நிறைவடைவாங்க. இந்த 3Dன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அகக்காட்சிகள் உள்ளேயே விரிவடைந்து, கண்ணுக்குள்ளே காட்சிகள் விரிவடைந்து அது உள்ளேயே அவங்க பயணிக்கிறாங்க. உடல் அழிவற்றதாகிறது. அந்த பிரமிடுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள உடல் சிறிது சிறிதாக தன்னை அழிவற்ற நிலைக்கு கொண்டு செல்லும். இது உடல் ரீதியானது. நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் சொல்லப்பட்ட கருத்துகளிலிருந்து நான் முற்றிலும் மாறுபடுகிறேன் அப்படிங்கிறத நான் நிச்சயமா உணர்றேன். அதுதான் விதை மையத்திலிருந்து ஆற்றல் வெளிவந்து பசி உருமையத்திற்கு வருகிறது. உருமையத்தில் நின்று அப்படியே என்ன செய்யுது, மேலும் மேலும் விரிவடைந்து பேரண்ட வெளியில போய் அது இருளா போதா ஒளியா போதானே தெரியாம மௌனத்துல போய் முடிஞ்சிருது. இந்த மௌனம் அறிவாளியின் மௌனத்திற்கும் முட்டாளின் மௌனத்திற்கும் உள்ள வேறுபாட்டை போன்றது. அறிவாளியின் மௌனம் எல்லாம் தெரிஞ்சு எல்லாவற்றையும் வழி நடத்தி எல்லாவற்றுக்கும் வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மௌனம் காக்கிறது அறிவாளியின் மௌனம். முட்டாளின் மௌனம் எதுவுமே தெரிஞ்சுக்காம எல்லாம் அழிஞ்சாலும் அழியறதுன்னு தெரியாம தாயா அழிகிறோன்னு தெரியாம அழிஞ்சு போறது முட்டாளின் மௌனம். சரியா? இந்த மௌனத்தில் நிலை கொள்ளுவது, தன்னுடைய இயக்கத்தை தான் அறிந்திருப்பது, தன்னுடைய தேவையை தான் உணர்ந்திருப்பது, தன்னுடைய விருப்பத்தை தான் அறிந்திருப்பது, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தான் அறிந்திருப்பது, இப்படி சர்வ சுதந்திர வல்லமையோடு ஒரு உடலை எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக, அதான் அதுதாங்க ஹைலைட். இதுல மிகப்பெரிய உச்சம் இயற்கை படைத்திருக்கிறது. அங்கதான் கடவுளை பத்தி எழுதுற ராமலிங்கம் இந்த இடத்துல அவருன்னு சொல்ல வேண்டிய இவ்வளவு நாள் அவன்னு சொல்லும்போது இப்ப இந்த இடத்துல அவருன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன அந்த வர்ணனை எப்படி இயற்கையில் தானே விளங்குபவராய் உள்ளவர் என்றும் கடவுளை பத்தி இப்படி வருது. இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குபவர் என்றும் இயற்கையில் தானே விளங்குபவராய் உள்ளவர் என்றும் பார்த்த கடைசி 2 வார்த்தை மட்டும் மாறி இருக்கும். முதல்ல இயற்கைங்கிறது அப்படி இருக்கும். முதல்ல இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குபவர் என்றும் முதல்ல உள்ளது வரும். 2வது வரியில இயற்கையில் தானே விளங்குபவராய் உள்ளவர் என்றும் ஒருத்தன் தான் தனி. திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் ஒருவாறு அளந்து அறியப்படுகின்ற இப்படி எழுதுறாரு கடவுள் பத்தி. இந்த மாதிரி எழுதிய அந்த கடவுள் நிலையவே மனிதர்கள் பெற முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த ஒரு பெரிய பெருமைக்கு உரிய ஒரு ஆள் ராமலிங்கம். நம்ம அந்த மாதிரிலாம் நம்மளால இரவு பகலா உட்காந்து 50,000 பாட்டு 1.5 லட்சம் பாட்டுலாம் எழுத முடியாது. ஆனா அந்த பயிற்சி வழியா போனா கடைசியில 6ஆம் திருமுறைக்கு வந்து இந்த அளவு கடந்த ஆற்றல் தான் பேரண்டத்துல விரிவடைந்த இந்த ஆற்றல் தான் எல்லாத்தையும் இயக்குதுன்னு கண்டுபிடிக்கிறார். அந்த ஆற்றல் உயிர்களை பொறுத்த அளவில் பசி என்ற இடத்திலிருந்து தொடங்குகிறது. இந்த கருமையும் உருமையும் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கின்ற இடத்துல பசி இருக்கு. பசி இல்லாம 15-16 வயசுக்கு அப்புறம் தான் மனித உயிரில வந்து கரு உருவாகுது. கொஞ்சம் செய்திகளை நிறைய பதிவு பண்ணணும்னு கொஞ்சம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். விரும்புற நண்பர்கள் மறுபடியும் எடுத்து கேட்டுக்குவாங்க, ஒரு தடவைக்கு 2 தடவையா. புரியும். உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க. நான் இது வரைக்கும் யாரும் என்ன சந்தேகம் கேட்டதாவே தெரியல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதால் இதை பதிவு செய்யறேன். இந்த பயிற்சியில போனா போதும் அப்படிங்கிறத கடைசியா முடிவுக்கு கொண்டு வர்றேன். இந்த பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா நோயாளிகள்கிட்ட கொடுத்து பார்க்குறேன். மற்ற விஷயங்களை கொடுத்து பார்க்குறேன். அற்புதமான பலன், நிறைய பலன் கிடைச்சிருக்கு. இவ்வளவு தாங்க. இதுதாங்க சாகா கல்வி. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நோயிலிருந்து வெளில வரோம். நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இது கண்டிப்பா பயன்படும். ஏன்னா இது தொடர்ந்து பயிற்சிக்கு வரும்பொழுது நிறைய நேரம் நம்ம உடம்புக்குள்ள உள்ள இயக்கத்தோட நம்ம கலந்துக்கிறோம். அந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம்னா நம்மளை சீர்படுத்துற இயக்கம். அதாவது உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகளையும் சீர்படுத்துற இயக்கம் இந்த பசியை எழுப்புறதுங்கிறது. எல்லாரும் பசித்திருன்னு சொன்னாங்களே ஒழிய, திருவள்ளுவம் பசியை பெருமைப்படுத்தினாங்க ஒழிய பசியை எப்படி எழுப்புவது என்றே யாரும் சொல்லவில்லை. சரியா? இந்த இடத்துலதான் நம்ம ராமலிங்கத்தை ரொம்ப உயர்வா நினைக்க வேண்டியதா இருக்கு. பசியை எழுப்புகின்ற வித்தையை, எழுத்துக்கள் எல்லாம் இருக்கும் தமிழ்ல, மொழியில இருக்கும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னே கூட இருந்திருக்கோம். அந்த எழுத்துக்களை நம்ம எழுதி அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம ஆசிரியன் ஆகிறோம், கவிஞன் ஆகிறோம், எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய தகுதி உள்ளவன் ஆகிறோம். நம்ம காலம் கடந்து போன பின்பும் நம்ம எழுதுகிற எழுத்துக்கள் நின்று அவைகள் அறிவிக்கின்ற தகுதியுடைய
அந்த பொருள் படர்ந்த பொருள் அறிந்த அந்த சொற்களை நம்ம பதிவு பண்ற தகுதியே வருது அந்த எழுத்துக்கள். உண்மையிலே எழுத்தெல்லாம் எங்க ஓலையில இருக்கிறதுக்கு மட்டும் எங்க இருந்திருக்கும்? அவங்கவங்க மனசுக்குள்ள இருந்திருக்கும், வாயில இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அது வரி வடிவம், இலக்கண வடிவம்லாம் பெறுது. அதுக்கப்புறம் பல தலைமுறைகள் கடந்த பின்பும் அது தன்னுடைய பணியை, தன்னுடைய பொருளை, தான் செய்ய வேண்டிய வேலையை, தான் எதை சொல்லணுமோ அதை மிக சரியா சொல்லுது மொழி. சரியா? இதுக்கு முதல்ல எழுத்துங்கிற ஒண்ணு தேவைப்படுது. அந்த மாதிரி உடலுக்குள்ளே மறைவாக நின்று இயக்க வடிவமாக நின்று இந்த உடல் அழியாமல் பாதுகாத்து கொண்டே இருக்கின்ற ஒன்று பசி. என்னைக்கு இந்த கடைசி பசி அத்து போதோ அப்ப நம்மளும் செத்து போயிடும், நம்ம வைக்கிற செடியும் செத்து போகுது. 1000 வருஷம் தாத்தா வச்ச மரம் ஆலமரமும் செத்து போகுது. அதுக்கப்புறம் தான் உடம்பு நாற்றம் எடுக்க ஆரம்பிக்குது. உள்ள இருக்கிற பசி தான் இந்த உடல் நாற்றம் எடுக்காமல் காப்பாற்றுகிறது. அவ்வளவு ஏன் வயிற்றுல உணவு இருக்கிற வரைக்கும் நாடுறது இல்லை. உடம்பு விட்டு வெளியில வந்ததுன்னா அந்த நீராக இருக்கட்டும், இந்த திடக்கழிவு மலமாக இருக்கட்டும், எப்படி நாறுது? உடம்புக்குள்ளேயும் நாறுனா எப்படி இருக்கும்? நம்ம மேல வெளியே இருந்து உள்ள இருந்து வெளில வர காத்து வந்தா. ஆனா நாறுறதே இல்லை. ஏன்? அந்த நாற்றத்தை எல்லாம் அழிக்கிறது பசி. சரியா? நம்ம வாசனையை பிடிக்காம நம்ம குழந்தைங்க இருப்பாங்களா? நம்ம அப்பா அம்மா வாசனையை பிடிக்காம நம்ம இருப்போமா? நமக்கு பிடித்தவர்களோட வாசனையை பிடிக்காம நம்ம இருப்போமா? அதுக்குள்ள என்ன காரணம்? அந்த பசியின் ஒற்றுமை. இந்த உடலுக்குள்ள இருந்து எல்லா விதமான துன்பங்களையும் நீக்குகின்ற ஒன்றாக இந்த பசி இருக்கிறது. எல்லா விதமான குற்றங்களையும் உடலுக்கு வருகின்ற குற்றங்களையும் நீக்குவதாக அது இருக்கிறது. சரியா? புலியினுடைய அறியாமை தான் ஆட்டக்கொள்ளுது. புலி பசியை வழிநடத்த கத்துருந்தா ஆட்ட கொள்ளவே கொள்ளாது. ஆடு பசியை வழிநடத்த கத்துக்கிட்டு இருந்ததுன்னா அருகம்புல்ல தின்னு ஒழிக்காது. அருகம்புல்லு பசியை வழிநடத்த கத்துக்கிட்டு இருந்தா தேவையில்லாம வளர்ந்து கீழே சாயாது. ஆக பசியை வழிநடத்த கற்றிருந்தால் இந்த பேரண்டத்தின் மிகப்பெரிய துவக்கம் அல்லது முடிவு, அழிவின் முடிவு அல்லது மிகப்பெரிய மகிழ்ச்சியின் துவக்கம் உருவாகும் அப்படிங்கிறது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டுனதுனால இதை பத்தி வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து இதுல முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நல்லது நண்பர்களே, இனிமே நீங்க பேசலாம். மிக்க மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை முதலில் அனைவரும் வாழ்த்திடுவோம். எதற்காக பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே மிக அற்புதமான ஒரு ஆழ்ந்த கருத்து மிக்க பதிவினை நமக்கு ஐயா அவர்கள் பதிந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் மருத்துவ சேவை வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. இந்த கருத்து மிகவும் ஒரு ஆழ்ந்த கருத்தாக இருக்கிறது. இதை வெறும் செவி வழி கருத்தாக மட்டுமே அல்லாமல் நாம அதை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அதை உணர்ந்து எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள் ஒரு ஆசிரியராக என்பது நிதர்சனமாக எங்களுக்கு புரிகிறது. ஏன்னா ஒரு கருத்துக்குள்ள நாம உள்ள போகும்போது அந்த உணர்வு நிலையானது இது நாம மட்டும் அடைஞ்சிட்டா போதாது, மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்ற ஒரு உந்துதல் இயற்கையாகவே அனைவருக்குள்ளும் எழுந்து அது ஒரு பேராசிரியராக இருந்து நமக்கு மற்றவர்களை வழி நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து தொடர்ந்து நமக்கு அந்த சித்தர்கள் வரிசையில் இருந்து துவங்கியுள்ளது. திருமூலராகட்டும், வள்ளுவராகட்டும், வள்ளல் பெருமானாகட்டும், அடுத்து மகரிஷி, நமக்கு அடுத்து இப்போ பெரிய பெரிய ஞானியர்கள் இல்லாத பட்சத்திலே நமக்கு பேராசிரியர்களாக நீங்கள் எல்லாமே எங்களை வழி நடத்தி செல்கிறீர்கள். உங்களுடைய சீடர்களும் உங்களை அடிபற்றி பின்னோக்கி வர வேண்டும், உங்களோடு பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே எழும்புகிறது என்பதை ஒவ்வொரு பேராசிரியர்களிடத்திலும் நாங்கள் உணர்கிறோம். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். எப்படி ஒரு கருவானது அந்த உயிர் செல் தந்தையிடமிருந்து தாயிடம் விரிவடைந்து அது ஒரு உயிராக உடலாக வடிவெடுக்கிறது என்பதை அந்த பசியின் தன்மையை உணர்த்துகிறீர்கள். மிகவும் சிறப்பு ஐயா. ஆரம்பத்திலிருந்தே நம்ம அது வரும்போது ஒவ்வொரு பயிருக்குள்ளும் அது எப்படி நிறைந்து அது உணவாகிறது, உலகத்திற்கு இந்த உலகம்
உணவு, உறவு, சமுதாயம் என்று புற உலகு சிந்தனையிலிருந்து நாம் அக உலகுக்குள் செல்ல வேண்டும். எவ்வாறு ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்குள்ளே செயல்படுகிறது என்பதை நாம் அந்த பசியின் தன்மையை உணரும் போது, பசி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது வெளியில வந்துட்டா நாற்றம் அடிக்கிறது. அவ்வாறு நாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு நமக்கு உடம்பு காப்பாற்றுகிறது. அந்த பசிதான் நம்மை வழி நடத்துகிறது என்பதும், அதே போல ஒவ்வொரு குழந்தையும் மகனும் மகளும் வாழ்க்கை துணைகளும் நம்ம அம்மாவுடைய வாசனை, அப்பாவுடைய வாசனை. அந்த அம்மா நீங்க சொல்லும்போது எனக்கு அப்படியே எங்க அம்மாவுடைய நினைவுக்கு தான் போயிட்டேன். அம்மாவுடைய துணியை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்குமே படுத்து தூங்குற அளவுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பேரப்பிள்ளைகளும் நாங்க பாக்குறோம். ஸோ ஒவ்வொரு வாசனை அது இயற்கை, அந்த பசியின் தன்மையில இருந்தாதான் வரும் அப்படி என்பதை மிக அற்புதமாக விளக்கினீர்கள். அந்த ஒளி நிலை அழிவற்றவனாய் நானாகி தானாகி நானும் தானுமாகி என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை எங்களுக்குள் அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. இது நம்ம உண்மையிலே அந்த எப்படி அந்த சாகா கல்வியை நீங்கள் எங்களுக்கு அரிச்சுவடியிலிருந்து ஆரம்பித்து வழி நடத்துகிறீர்களோ அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வரக்கூடிய அன்பர்கள், நம்முடைய தமிழ் அந்த வகுப்பு அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுடன் உங்களுடன் இந்த கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்து இருக்கக்கூடிய அன்பர்களும் தங்களுடைய கேள்விகளை ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். இது நமக்கு வள்ளல் பெருமகனார் அருளி சென்றுள்ளார். ஒளி தேகமாக எப்படி நாம் மாறலாம் என்று. அதாவது நாம பாக்குறது அவுட்டர் போர்ஷன் மட்டும்தான் பார்க்கிறோம், புற உடலை மட்டும்தான் பார்க்கிறோம். உள்ளுக்குள் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் நம்ம தவத்திலையும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அது உணர்ந்த அன்பர்களுக்கு தெரியும். அந்த ஒவ்வொரு செல்களும் ஒளி தேகமாக மாறக்கூடிய அற்புத ரகசியத்தை வள்ளலார் நமக்கு வழங்கி சென்றுள்ளார். அவர் வழி பின்பற்றுவோம். அவர் வழி வந்த பேராசிரியர்களின் கருத்துக்களை பின்பற்றுவோம். அற்புதமான வாழ்வை நிறைவாகவும் மகிழ்வாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வோம். நம்முடைய இல்லத்தில் இருந்து கொண்டே நம்முடைய கடமைகளை செய்து அந்த ஒரு ஆன்ம உயர்வு நிலைக்கு செல்வோம் என்ற அற்புதமான ஐயா அவர்களுடைய வார்த்தைகளோடு நிறைவு செய்து கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். அனிதா சசியம்மா, வாழ்க வளமுடன், பேசலாமா? தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மிக சிறந்ததாக இருந்தது உங்களுடைய இன்றைய உரை. எனக்கு ஒரே ஒரு ஐயம் என்னன்னா, நம்ம வள்ளலாறு முறையில் காலையில் உட்காந்து நம்ம கைகளை குவிச்சு வச்சு உட்காந்துருக்கோம். அப்போ உடல் உபாதைகள் மாதிரி நம்ம பசியை தூண்டுற வெப்ப சக்தி உடம்புல வரதை உணர்றவங்க. அதன்படி நம்ம உட்காரும்போது நம்மளுடைய மனநிலையில் என்ன விதமான மாறுதல் வரும்ன்ட்டு சொல்லுங்க. நம்ம மனசில் நினைக்கிறது அதை பற்றின உடம்பு உபாதைகள் உடம்புக்கு சரியாகிறது தெரியுதுங்க. வெப்பம் ஆகுது. உங்க பேச்சு வெளியில வரல. அம்மா எல்லாரும் கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. அவங்க இந்த பயிற்சி நாம செய்யும் போது உடல் உபாதை மாறுகிறது என்பது தெரிகிறது, வெப்ப சக்தி மிகுகிறது, அது சொல்லியிருக்காங்க. ஆனால் மனநிலையில் என்ன மாற்றம் வரும் என்றதற்கான பதில் உங்ககிட்ட கேக்குறாங்க ஐயா. உங்களுக்கு எல்லாம் கேட்டுதோ? ஆமாங்க ஐயா. மனநிலையில் என்ன மாற்றம் வரும் இந்த பயிற்சியை நாம் செய்யும் போது அப்படின்னு கேக்குறாங்க. காலை மாலை உட்கார்ந்து நீங்க இந்த வெப்பத்தை எழுப்புவதை பற்றிய சொன்னீங்க இல்லையா, அதற்கான பதில் மனநிலையில் என்ன மாற்றம் வரும் எப்படி கேட்டிருக்காங்க ஐயா. எப்படிங்கம்மா? அனிதா அம்மா, நம்ம காலையிலும் மாலையிலும் உட்கார்ந்து இந்த தவம் செய்கிறோம். மறுபடியும் உங்க கேள்வி கேளுங்க. இப்ப ஐயாக்கு லைன் கட்டாய் வந்து நம்ம உடல் உபாதைகள் மாறுது, பசியை சொல்லுங்க. அனிதா சொல்லுங்க தங்கம். அம்மா சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க, நல்லா கேக்குது. அம்மா சொல்லுங்க. அதான் அவங்க என்ன சொன்னாங்க, என்ன கேட்டாங்க? நம்ம வள்ளலார் முறைப்படி உட்காந்து காலை மாலை தவத்தில் உட்காரும்போது உடலின் வெப்பநிலை மாறி பசியை தூண்டுற அந்த பயிற்சியில் நம்ம செய்யும்போது உடலில் நல்ல மாற்றம் தெரியுதுங்க ஐயா. நன்றி சொன்னங்க. அதுக்கப்புறம் நம்ம மனநிலையில் நம்ம ஒரு குறிக்கோளை வச்சு அந்த நேரத்தில் அதையும் சொல்லலாமா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது உச்சாடங்க ஏதாவது சொல்லலாமா? ஏன்னா மனசு எங்கேயும் அங்கே போயிட்டு வர்றது உணர முடியுது. நமக்கு
வாழ்க்கையினுடைய குறிக்கோளை எதையாவது சொல்லிட்டு உட்காரலாமா அந்த நேரத்தில் காலையில், இல்லை எதுவுமே நினைக்காம உட்காரன்னு சொல்லியிருக்கீங்க. திரும்பவும் ஒரு முறை நம்ம மனதுக்கு பயிற்சியாக இதை வச்சுக்கலாமான்ட்டு. உடலுக்கு நல்ல மாற்றம் தெரியுதுங்க நிச்சயமாக. மனதிற்கு இது ஒரு பயிற்சியாக எப்படி எடுத்துக்கலாங்கய்யா? அருமை அருமை அருமை. இது எனக்கு உள்ள வாய்ஸ் இல்லை, அதுக்காக தெருவுக்கு வந்துட்டேன். உண்மையில சுவரை வைத்துதான் சித்திரம் எழுத வேண்டும். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். சுவர் என்பது நிலையானது, சித்திரம் என்பது உங்கள் மனதுக்குள்ளே வருகின்ற உருவம். ஆனா சுவர் இல்லாம அதை நீங்க எழுத முடியாது. சித்திரம் எங்க இருக்குது? உங்க மனசுக்குள்ள இருக்குது. ஆனா சுவரை வச்சுதான் நீங்க எழுத முடியும். இந்த உடலை வச்சுக்கிட்டு தான் உங்க விருப்பங்கள் எல்லாவற்றையுமே நிறைவேற்ற முடியும். உங்க விருப்பங்களோட நீங்க இருக்கலாம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்க விருப்பங்களோட இருக்கலாம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? தடைபடாம கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. கேட்குதுங்கய்யா. நீங்க உங்களுடைய விருப்பங்களோட உட்காருங்க. என்ன வேண்டுகோள் இருக்கோ அதோடையும் உட்காருங்க. தொடர்ந்து உட்காந்துக்கிட்டு அந்த வேண்டுகோளை வச்சுட்டு நீங்க அப்படியே அந்த எண்ணங்களோட போங்க. இப்போ உதாரணமா நிலம் வாங்கணும். நிலம் வாங்கினா அடுத்து என்ன செய்வோம்? எங்க போய் நிலம் வாங்குறது? பணம் இல்லையே, எப்படி வாங்குறது? அப்புறம் பணத்துக்கு என்ன பண்றது? இப்படி அந்த சிந்தனைகள் நீங்க ஒன்று தொட்டிங்கன்னா அப்படியே வரும். எனக்கு உடம்பு சரியில்லை, எப்போ சரியா போகும்? இந்த வீடு பழுது பார்க்கணும், எப்படி பார்க்கறது? அடுத்தது பணம் வேணும், எப்படி என்ன மாதிரி சம்பாதிக்கிறது? ஆனா உடலை மிக பெரும் அளவுல வருத்தக்கூடாது. இது இப்படி இந்த சிந்தனைகளுக்காக நீங்க நேரம் ஒதுக்குறதா கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிந்தனைகளோட கலக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அது உங்களுக்குள்ள உயிர் பெற்று இயங்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு உங்க அறிவும் சிந்தனைகளும் ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாயிரும். சிந்தனைகள்ங்கிறது வெளியில இருந்து வரும், அறிவு உள்ள இருக்கும். வர்ற சிந்தனைகளை அறிவு சீர்தூக்கி பார்க்கும். கார் வாங்கணும்னா பணம் வேணாமா? ஆசை கார் வாங்கணும்னு. அது விருப்பம் வெளியில இருந்து வருது. மறுபடியும் உள்ள இருக்கிற அறிவு யோசிக்கும். சரியா? இதுக்கு பணத்துக்கு எங்க போறது? எப்போ வாங்குறது? பணம் என்ன பண்றது? கடன் வாங்குறதா என்ன? அப்படியே ரெண்டுக்கும் இடையில வாக்குவாதம்லாம் வரும். மனம் மனசாட்சின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. மறுபடியும் எண்ணங்களும் அறிவும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் மிக மெதுவா உயிர் பெற்று இயக்கம் வரும். சரியா? எதை பத்தின வேண்டுகோளா இருந்தாலும் நீங்க அச்சம் இல்லாம நினைச்சுக்கிட்டு உக்காருங்க. தினசரி உக்காருங்க. உடனே காரியத்துல இறங்க வேண்டாம். உள்ள ஏதாவது 1-2 சின்ன வெளிச்சம் தெரியுது, இதை செஞ்சுட்டா வந்துடும் நினைச்சிட்டு போய் இறங்கி திருப்பி வெளி உலகத்துல போய் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க. முழு வடிவம் கிடைச்சதுன்னா செய்யலாம். முழு வடிவம் கிடைச்சி பாதுகாப்பான முறையில உங்களை எந்த வகையிலையும் உங்களுடைய எதிர்காலத்துல உறுத்தக்கூடாது. அது எதிர்காலத்து நடவடிக்கையில உறுத்தக்கூடாது. உங்களுடைய சுதந்திரத்தை மிக பெரும் அளவுல அழிக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் நடைமுறை வாழ்க்கையை அழிக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற நடைமுறை வாழ்க்கையை பாதுகாப்பா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னோக்கி போகணும். பணம் நம்மளுக்கு வேணும்னா தானா வரணும். பணத்துக்காகவே நம்ம அழியக்கூடாது. அதே மாதிரி வீடு கட்டுறதுன்னா வீடு நம்ம சேமிச்சு கட்டிக்கலாம். வீடு கட்டுறங்கிற பேர்ல கடனை வாங்கிட்டு அழியக்கூடாது. காருக்காக அழியக்கூடாது. பாதுகாப்பான வகையில பத்திரமா நல்லவனா பார்த்து பொண்ணை பிடிச்சி கொடுக்கலாம். கொஞ்சம் செலவை கம்மியா கட்டலாம். கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணிட்டு அழியக்கூடாது. இப்படிலாம் நீங்களாவே ஒரு முடிவு எடுக்கலாம் உள்ளுக்குள்ள. ஏன்னா அந்த எண்ணங்கள் வரும்போது இதுக்கு பணத்துக்கு என்ன பண்றது, அதுக்கு பணத்துக்கு என்ன பண்றதுங்கும் போது நீங்க என்ன மாதிரி முடிவு எடுக்கணும்னா, என்ன எதிர்காலத்துல பாதிக்க கூடாது. முதல்ல நான் எந்த தடையும் இல்லாம நான் அமைதியா வாழணும். அந்த அமைதிக்கு பங்கம் வர்றது மாதிரி என்னை எங்கேயாவது கொண்டு இழுத்து விடக்கூடாது அப்படின்னு உங்க அறிவுக்கும் உங்க மனசுக்கும் நீங்க அங்க வேண்டுகோள் வைக்கலாம். நான் பேசுறது கேக்குதா? கேட்குதுங்க ஐயா. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போங்க. ஒரு மருத்துவமா இருந்தா கூட பெரிய அளவுல எனக்கு செலவு வரக்கூடாது. உணவை ஐயா வாய்ஸ் கேட்கலிங்க ஐயா. கார் வாங்கிட்டோம்னா காரை அடிக்கடி மாத்தி இருக்கணும். அதை பயன்படுத்தாம வீணா போகக்கூடாது. பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறதுனா என்ன பண்ணுவோம்? அப்படி இருந்தா தான் நீண்ட காலத்துக்கு வரும். அப்ப சிக்கல் இல்லாம வாழறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு எல்லாம் யோசிக்கலாம். அதுல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளையும் தீர்க்கலாம். இது என்ன செய்யணும்? உடல் மாற மாற உடலுக்குள்ளே உள்ள எண்ணங்கள் தூய்மை அடையும். இரத்த ஓட்டம் சீரடையும். இரத்த ஓட்டம் சீராகாமல் இரத்த ஓட்டம் தூய்மை கைதி காக்கணும். சரியா? புரிஞ்சா அனிதா? நன்றிங்க ஐயா. மிக சிறந்த விளக்கம் ஐயா. நன்றி 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 ஐயா, சிறந்த விளக்கம். இப்ப இதுல என்னன்னா, நாம அந்த எண்ணத்தோடு உட்கார்றோம், மனமும் மனசாட்சியும் அத எண்ணம் அறிவு சீர்படுது சொல்றீங்க. ஓரளவுக்கு இதெல்லாம் நாம தெரிஞ்சிட்டு செய்யும் போதும் அந்த பாதுகாப்பா
ஆமா, பாதுகாப்பாய் வைக்கணும்ன்றது நமக்குள்ளே அது தானா வந்து விடுகிறது என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்குங்கய்யா. ஏன்னா இவ்வளவு நாம உட்கார்ந்து யோசிக்கும் போது நிச்சயமாக அந்த பாதுகாப்பாய் செய்ய அருமை, வேண்டும் என்ற உணர்வு அற்புதம். நமக்குள் வந்து விடுகிறது தானாகவே. நன்றி. அம்மா நன்றி அம்மா. அடுத்து மூலிகை மகேந்திரன் அவர்கள். ஐயா பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா ஹலோ. கேக்குதுங்களா ஐயா? ஐயா கேக்குதுங்களா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க கேக்குது, சொல்லுங்க. மகேந்திரன்? ஐயா உங்களுடைய மாணவர் பசி உணவு மகேந்திரன் பேசுறேங்க ஐயா. மகிழ்ச்சி. எந்த ஐயா ஊரு மகேந்திரன் ஐயா? எந்த ஊருங்க? நான் செங்கல்பட்டு மாவட்டம் ஓகே. தாம்பரத்தக்க செங்கல்பட்டுக்கு சென்று மறைமலை மகிழ்ச்சி, நகர் மகிழ்ச்சி. ஐயாவோட மாணவன். சொல்லுங்க. சரி சரி. ஐயா இப்போ வந்து ஹலோ. விதை இருக்கிறது, விதைக்குள் கருமையம் இருக்கிறது, கருமையத்துக்குள் பசி இருக்கிறதுன்னு நீங்க வந்து சொல்லிடுறீங்க ஐயா. இப்போ தாகம்னு சொல்றீங்க ஐயா. நீங்க தாகம் சொல்லுவதால் விதைக்குள் சென்ட்ரு பகுதியில் பசி இருக்கிறது, அதுவே அந்த மரத்தை படைக்குதுன்றீங்க. அப்போ பூமிக்குள் போட்டதும் அது வந்து முதலில் அந்த விதை ஊறுகிறது, குளிர்ச்சி உள்ள செல்லுகிறது. உள்ள சென்னதும் அது வந்து அந்த தாவரத்தினுள்ள உள்ள ஊறி அந்த அதுக்குள்ள இருக்கிற குளிர்ச்சியை தான் உரிகிறதா? ஏன்னா தாவரம் என்பது ஓரறிவு. அப்போ தண்ணி என்பது ஓரறிவுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ அதுக்குள்ள சென்று முதல் உணவாய் அந்த பசி எது உண்ணுகிறது என்றால் அந்த தாவரத்தினுடைய குளிர்ச்சியை தான் உண்ணுகிறதா? அப்போ ஓரறிவுன்ற உணவை தான் அந்த விதைக்குள்ள இருக்கிற பசி உண்ணுகிறதா? இதுதான் ஒரு சந்தேகங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா? ஆமா, ஒரு பொருள் நான் பேசுறது கேக்குதா? இடையில துண்டிச்சு கேக்குதுங்க ஐயா, துண்டிச்சு வருது. கேக்குதுங்க ஐயா. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. ஒரு பொருள், ஆமா, ஆற்றல்ங்கிறத நீங்க எப்படி உணர முடியும்னா, ஆற்றல்ங்கிறது இல்லாம இருந்தாதான். ஆற்றல் உள்ளேயே இருக்கும்போது சில பேருக்கு தன்னிலை மறப்பு வந்துருது. இப்ப நம்ம உடம்போடையும் உயிரோடையும் இருக்கோம். நீங்க உயிரை எப்பவாவது பார்த்திருக்கீங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். உங்க உயிர் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க புடிச்சு வச்சுப்பீங்களே. ஆனா உயிரோட இருக்கோங்கிறது தான் தெரியும். இந்த உயிரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அந்த உயிருக்குள்ள நுழைய முதல்ல கத்துக்கிட்டாதான் முடியும். அந்த உயிருக்குள்ள நுழையிறதுங்கிறது என்ன அப்படின்னா, உடல் இல்லாம தனியா நம்மளுக்கு உயிருக்குள்ள போக தெரியல. அதனாலதான் உடலும் உயிரும் சேர்த்தே கொடுத்திருக்காங்க நம்ம பெரியோர்கள், முன்னோர்கள், அல்லது இயற்கை, அல்லது கடவுள். இதுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு அடிப்படையா இருக்கிறது பசி. இந்த ஓரறிவுல இருக்கும் பொழுது இந்த பசிங்கிற ஒண்ணு வந்த பிறகுதான் உங்களுக்குள்ள இன்னொரு பொருள் வந்த பிறகு உங்களுக்கு நானே தெரியுது. இந்த பசி வரும் பொழுது உங்களுக்கு உணர்வு வருகிறது. நீங்கள் அந்த உணர்வை பார்த்து அச்சப்பட்டு நீங்கள் உங்களுக்கு துணையாக வேறொரு பொருளை சேர்க்கிறீர்கள். அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு துணைக்கு வருது. உண்மையில உங்களுக்கு நீங்க வந்து அதாவது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அந்த உணவு வந்து உங்க கூட உங்களோட நின்று பசிக்கு துணை எதிர வந்து நிக்குது. அது பசிக்கே அது பிடிக்குதோ இல்லையோ, ஆனா உங்க துணையா நான் இவங்களோட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றது மாதிரி நீங்க உணவை சேர்த்துக்கிறீங்க. அந்த உணவை பசி தூரத்துல நின்னு பார்த்து உங்களோடயே சேர்க்குது பசி. உங்களோடயே சேர்க்குது பசி. அப்பவும் பசி உங்களை மதிக்குது. நம்ம பசியை மதிக்கிறது இல்ல. பசி என்பது ஆற்றல். இந்த ஆற்றல் தன்னை உணர்வதற்கு முதல் எடுத்து கொள்ளுவது. ஆற்றல் குளிர்ச்சி அடையாம தன்னை உணரவே முடியாது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இரும்பாலதான் எல்லாமே செய்யறோம். நான் ஐயா பேசுறது கேட்கல. டவர் இல்ல போல இருக்குது. ஐயா ஊர்ல இருக்கிறாரு, வீட்டுல டவர் இருக்காது. வெளியில ஒரு கம்பி அதாலதான் செய்யறோம். குண்டூசி அதாலும், கத்தி அதாலதான் செய்யறோம். இதுவும் வெவ்வேறு வடிவம். கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. பொருளும் இரும்ப மூலப்பொருளா வச்சு ஒவ்வொரு பொருளும் செஞ்சாலும் ஒவ்வொரு பொருளும் வெவ்வேறு இலக்கண அமைப்பு உடையது. ஒவ்வொன்றும் வேற வேற ஆற்றலும் உடையது. அது எல்லாமே மூல ஆற்றலோட சேர்ந்ததுன்னா எல்லாம் ஒன்னா கலந்து ஒண்ணும் இல்லாம போயிடும். இரும்புக்கு கத்தின்னு நினைப்பு இருக்குமா? இரும்பு தூளுக்கு கீழே கிடக்கும் போது தெரியாது. அந்த இரும்பு தூளுக்கு ஆணின்னு தெரியுமா? தெரியாது. அது ஒரு பொருளா வடிவமைக்கப்படுது. இததான் படைத்தல்னு சொல்றோம். இந்த படைத்தலுக்கு பிறகு அது என்ன செய்யணும்? இருக்கும். அது துருபிடிக்க கூடாது, தண்ணிகிட்ட போகக்கூடாது. அதே மாதிரி நெருப்பு கிட்ட அளவுக்கு அதிகமா போனாலும் உருகி கரைஞ்சு போயிடும். இந்த மாதிரி தன்னை ஒரு பொருள் படைக்கப்பட்டாலும்
ஐயாவோட ஊர்ல டவர் இருக்காது, அதான் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. ஆனாலும் அவர் வந்து வகுப்பு நேரடியா போக்குறதுக்கு தான் நான் கொடுத்தேன். ம். ஓ அம்மா ஐயா ஏதோ சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா. நெட்டு வந்து போகுதுங்கய்யா. டேட்டா சரியா வர மாட்டேங்குது. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பரமக்குடியில நிக்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. வீட்டுல ஒய்ஃபை இருக்கு, இங்க ஓ. இல்ல. ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. இந்த ம். இந்த பசி வந்து முதல்ல தன்னை அறியறதுக்கு மிக ம். எளிமையான தன்னோடு 2.5 கலக்கிற பொருளை தேர்ந்தெடுக்குது. தன்னை ம். அறிவிக்குது. யாருகிட்ட? ம். தான் இருக்கிற ஆளுகிட்ட அறிவிக்கிறதுக்கு நான் யாருன்னு புரிஞ்சுக்கடா. அப்பா ம். பார்த்தா பிள்ளையோ பயப்படும் சில சமயம். அம்மா கிட்ட போகும் கிட்ட. அம்மானா ம். குளிர்ச்சி, அப்பானா உஷ்ணம். சும்மா ஒரு தொல்லுக்காக சொல்றேன், அப்படி தெரிஞ்சுக்குவாங்க. ம். அப்பா அம்மா அப்பாவை பார்த்தாலே நிறைய பிள்ளை பயப்படும். ஆனா அப்பா தான் எல்லாமும் செய்யறவரு. பிள்ளைக்கு எதிர்காலம், வீடு வாசல், அது இது எல்லாம் அம்மா உடம்ப தடவி கொடுப்பாங்களே தவிர, அப்பா தான் எதிர்காலத்தை பத்தி எல்லாம் கவலைப்படுறாள். அம்மா உடம்ப பத்தி கவலைப்படுறாள். ம். இந்த அந்த மாதிரி இந்த பசி, இந்த பேரண்டம் முழுவதும் இந்த தான் எடுத்துக்கிட்ட பொருள், அது கத்தியோ ஆணியோ எதுவோ ஒரு பொருளுக்குள்ள அது இருக்குது, ஆற்றலா இருக்குது, உயிர்களுக்குள்ள பசியா இருக்குது. அந்த ம். உடலை காப்பாத்துறதுக்கு பசி முயற்சி பண்ணுது. ம். கடவுளின் சரி. துகள்கள்னு இதை சொல்லலாம். அந்த பசிய இது ம். எல்லாத்துள்ளயும் நிறைஞ்சு இருக்குது. சரி சரியா? சரி சரி. இந்த துகள்கள் தங்களை ம். தெரிந்து கொள்வதற்கு முதல்ல எடுத்துக்கிறது எளிமையா தன்னோட கலக்கிற பொருள். அப்ப ம். முதல்ல இது எடுத்துக்கிறது தண்ணீர் தான். ம். பைபிள்ல சரி. ஒரு வரி வரும், தேவனுடைய சமூகத்தில் ஆடும் புலியும் ஒன்றாக நீர் அருந்தும். ஏன்னா ம். நீருங்கிறது ரெண்டுக்குமே உணவு. ஆட்டுக்கு ம். உணவு, புலிக்கு உணவு, ம். திரவ உணவு. ஆனா ம். திட உணவுன்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு புல்லு உணவு, புலிக்கு ம். ஆடு உணவு. ம். தேவனுடைய சமூகம் என்பது எளிதாக, ம். உடனடியாக பசியோடு 2.5 கலந்து கொள்வதற்காக உருவாக்கப்படுகிறது. பசியை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதனாலதான் ம். பைபிள்ல இன்னொன்னு கொடுப்பாங்க பாருங்க. நம்ம ம். நம்ம கோயில்கள்ல பிரசாதம்னு சொல்லுவாங்க, சாமிக்கு படைச்சிட்டு கொடுக்கறது. ம். அல்லது என்ன சொல்லுவாங்க, அத தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. பிரசாதங்கிறது தான் என் மண்டையில இருக்கு. நைவேத்தியம் ஐயா, நைவேத்தியம். நைவேத்தியம் தமிழ் சொல் இல்லடா அது. சரி. இது வச்சுக்கலாம். அந்த இது வந்து இறைவனுக்கு படைச்சு கொடுக்கறது வந்து மிக உயர்ந்த சொல்லோட வரும் அது. அவங்க கிறிஸ்தவத்துல வந்து தேவனுடைய ரத்தமும் மாமிசம்னு சொல்லி இந்த ரொட்டு துண்டை கொடுப்பாங்க. ம். முஸ்லிம்கள் வந்து நோன்பு கஞ்சிப்பாங்க. ஐயா, இது எல்லாத்தையும் கடந்து இந்த மதங்களை எல்லாம் விட்டுட்டு வெளியில வந்த ஆளு ராமலிங்கம். முதல்ல உடம்பும் உசுருண்டா, அது உள்ள ஆற்றல் இருக்கு. இது அழிஞ்சு ம். போனா உடம்பே அழிஞ்சு போகுது. அப்புறம் மதம் எது, சாதி எது, மொழி எது, அப்புறம் ம். ஆண் எது, பெண் எது? ம். அதனாலதான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு எழுதினா. எல்லா உயிரும் சுதந்திரம் அடையட்டும். பசியை ம். நோக்குச்சுன்னா எந்த உயிரும் இன்னொரு உயிரை கொள்ளாது. பசியை வழி ம். நடத்த கத்துக்கிட்டுனா எதுவும் ம். எதையும் அழிக்காது. இந்த ம். இடத்துலதான் நம்ம மெதுவா தினம் ஒரு 10 நிமிஷம் நீங்க படுத்துக்கோங்க. செய்யவே ம். வேணாம். நினைச்சுக்கிட்டு அது ம். படுத்துக்கோங்க. ஐயோ, இந்த ஆளு சரி. சொன்ன பயிற்சியை ஒரு 10 நிமிஷமாவது தினம் பண்ணிருக்கலாம். அன்னைக்கு ஒரு ம். நாள் பண்ணணும், அப்புறம் முடியவே இல்லை. ம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இப்படி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் குந்தினா கூட நல்லது. இப்படியே ம். குந்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா ம். அதுக்குள்ள சிந்தனையை மட்டும் வைங்க. முதல்ல இந்த பயிற்சியில ம். போகணுங்கிற சிந்தனை வைங்க. இருந்தா ம். நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டே கூட தூங்குங்க. எழுந்திரிச்சது சரி. கூட ஐயோ தூங்கிட்டேனே, சத்த குந்திருக்கலாமேன்னு நினைங்க. சரி. பயிற்சிக்குள்ள போகாம நீங்க சைக்கிள் ஓட்ட முடியாது, ஆனா போட முடியாது. சாகா ம். கல்வி சத்தியமா பயிற்சி இல்லாம வராது. ம். சரி சரிங்க ஐயா. அப்போ நீங்க சொன்னதுல புரிஞ்சுக்கிறது பசியே ஆதிநிலை, பசி அனைத்தும் இயக்குகிறதுன்னு புரிஞ்சுக்கணுங்க ஐயா. ஆமா, நன்றி. மகிழ்ச்சி. குளிர்ச்சிக்கு போகாம கத்தி வந்து குளிராம ம். வந்து தன்னை அறிய முடியாது. ம். இரும்போட கொதிக்கிற இரும்பு வந்து கொதிக்கிற இரும்புல கத்தி கிடையாது. அது இரும்பு ம். குழம்பு. அதுல இருந்து ம். பிரிஞ்சு வந்துதான் கத்தியை உருவாக்குறோம். கத்தி ம். மறுபடியும் குளிர்ந்து அது போச்சுன்னா தண்ணிக்குள்ள 2.5 கலந்துரும், துரு ம். பிடிச்சிரும், மறுபடியும் ம். செதஞ்சிரும், ம். உயிரணுக்களா சிதைஞ்சு போயிரும். அந்த ம். உயிரணுக்களை மறுபடியும் அந்த துரு பிடிச்ச கத்திய அப்படியே கொட்டி போயிடாம எடுத்துக்கிட்டு அப்படியே ஆடாம அசையாம எடுத்துட்டு நெருப்புகிட்ட கொண்டு போய் காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ம். கொஞ்சமா அதுல இருக்கிற ஈரம்லாம் விளக்கணதும் ம். மறுபடியும் இந்த இரும்பு அணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கத்தியா இரும்பாருங்க. முதல்ல ம். தட்டுனா கொட்டி போயிரும், துருவா மாதிரி. அதை ம். பத்திரமா எடுத்துக்கிட்டு இந்த சூட்டுக்கிட்ட கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ம். சூடு தண்ணி அழிச்சிடுது. மறுபடியும் இந்த ம். இரும்பு தூள்லாம் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துருது. முதல்ல பிரிஞ்ச இரும்பு தூள். இந்த ம். கருமையங்கிறது நம்மளுக்குள்ள உண்டாகிட்டே இருக்கு. ம். கருமையத்திலிருந்து சிதைஞ்சு உயிர்களாக, உடல்களாக மீண்டும் மீண்டும் வெளியேறி கொண்டிருக்கிறது. தேவைப்பட்டா ம். நீ இன்னொரு கத்திய கூட செஞ்சுக்கோ. ம். தேவையில்லாம சுக்கிலத்தை ம். வீணில் கழிக்காதே. ம். புத்திரர்களை சரி. குறித்த காலத்தினாலன்றி எத்தேசத்திலும் விந்து ம். வெளிப்படாதிருக்க உறவு கொள்ளுதல் வேண்டும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ம். 2 பேருக்கும். சரியா? ம். சரிங்க ஐயா. சொல்லிருக்கான். இந்த ஆ. உயிரணுக்களுக்குள்ள இருக்கிற பசியையும் நம்ம ம். வயிற்றுல இருக்கிற பசியையும் ஒண்ணு சேர்க்கும் போது மிக ம். அற்புதமா போன கூட்டத்துல பேசியிருப்போம் பாருங்க. மூளை தான் அதான். மிக பெரும் ம். அளவுல உயிரணுக்களை சேர்க்குதுன்னு. மூளை ம். அறிவுக்கு தெரியாத செய்தியே இல்ல. அறிவு ம். எது உள்ள வேணாலும் பூந்து வெளியில வரும்.
கண்ணுக்கு தெரியாத பொருள்களை, கருத்துல மட்டுமே தெரியிற பொருள்களை கூட வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து சாதிக்கிற ஆற்றல் அறிவுக்கு இருக்கு. அந்த அறிவு வழியா போனா ரொம்ப சாதாரணமா உடம்பு அழியாத நிலைக்கு போகும். அதுக்கு ஆனா பயிற்சி வேணும். பயிற்சினாலதான் செல்போன் நம்ம கைக்கு வந்தது. நான் இங்க பேசுறேன், அங்க உங்க காது ஓரமா பேசுற மாதிரி தெரியுது. கண்ணாலேயே கண்டிப்பா. பாக்குறீங்க. கண்ணுக்கு தெரியாத மின்சாரம் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மின்சாரம் கருத்துக்கு தான் தெரியுது. கண்ணுக்கு தெரியற மாதிரி அதை கொண்டு வந்தாங்க. மின்சாரத்தை கண்ணால பார்க்கல, மின்சாரத்தை செஞ்ச பொருட்களை எல்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி பேரண்டத்தினுடைய ஆற்றலின் வடிவமாக மனித உடல் படைக்கப்பட்டது. அந்த ஆற்றலை அழியாமல் பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த உடலை மட்டுமாவது பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கெஞ்சி கடைசியில வந்த ஆள் ராமலிங்கம். உடம்பு அழியாம வச்சுக்கோங்க, பேரண்டம் முழுவதும் போகலாம். இது கிடைத்தற்கரிய ஒண்ணு. இப்போ போயிடுச்சுன்னா இனிமே எப்போ வரும்னே தெரியாது. மறுபடியும் இரும்பு தூளா மாறிச்சுன்னா திருப்பி கத்தி எப்போ வரும்னே தெரியாது. திருப்பி ஆணி எப்போ வரும்னு தெரியாது. எந்த காலத்துல இந்த இரும்பு தாது எடுத்து எவன் ஆணியா செய்வான்? ஆனா ஆணி கெட்டு போவா இருந்தா காலங்காலத்துக்கு ஆணியாவே இருக்கலாம். அந்த மாதிரி இந்த உடலை கெடுத்து கொள்ளாமல் பசியில துவங்குங்க. இந்த பசியை எழுப்ப எழுப்ப உங்களுக்கு உணவோட தன்மை குறையும். உண்மையில நான் 2 வேளை உணவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அதுக்கு மேல சாப்பிடவே முடியல. நிறைவா இருக்கேன். ஏன்னா பசி எடுத்தா தானே சாப்பிட முடியும். 3வது வேளை சாப்பிட்டேன்னா செரிக்க மாட்டேது, நெஞ்சு கரிக்குது. ஏன்னா பசியை எழுப்ப முயற்சி பண்ணும்போது பசி புறக்கணிக்குது உணவை. உடலை மீண்டும் மீண்டும் உடல்ல அந்த வெப்பத்தை எழுப்புது. கண்ணுல இருக்கிற அந்த பார்வை தெளிவு தெரியுது, அறிவுல நல்ல சிந்தனை வருது, நல்லா ஆக்டிவா இருக்கேன். முதல்ல இருந்ததை விட ஆக்டிவா இருக்கேன். எல்லாருமே சொல்றாங்க முதல்ல இருந்ததை விட இப்ப நல்லா தலைவர் நல்லா போல்டா தான் இருக்காருங்கிறாங்க. உண்மையில ஊர் சுத்துற நிக்கவே இல்லை, ஓய்வே இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று ராத்திரி 11 மணிக்கு வண்டி ஏறி ராத்திரி 3 மணிக்கு இறங்கி மறுபடியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் குந்திட்டு காலையில இருந்து லோன்னு அலைஞ்சிட்டு அலறி அடிச்சுட்டு அனார்கள் ஏமாட்ட மாட்டிக்க கூடாதுன்னு ஒடியாந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு ஆற்றல் வாழ்நாள் பூரா அலைஞ்சிட்டே இருக்கேன். 2 வேளை உணவே போதுமானதா இருக்கு, 1 வேளை உணவே போதுமானதா இருக்கு. ராமலிங்கம் உணவே இல்லாம உடலுக்குள்ள பசிய வச்சு இயற்கையில இருந்தே, ஏன்னா இயற்கையில தான் உணவே உருவாகுது. இயற்கையில மன்னிக்கணும், தண்ணீரே உருவாகுது. உடம்பே இயற்கையில இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கும் போது உணவு தேவையற்றது. அப்புறம் ஏன் நீ வேளாண்மைன்னு உன்னை சொல்லிட்டு லோன்னு அலையிறன்னா? சாப்பிடாம இருக்க முடியாதுங்கிற இடத்துக்கு மக்கள் போயிட்டாங்க. அதை தாண்டி அவங்க சாப்பிடுறது அவங்களுக்கு நோயா மாறிட்டு, முதல்ல சாதாரண எல்லா உயிர்களை மாதிரி நோய் இல்லாத இடத்துக்கான உணவை உருவாக்கி, அப்புறம் உணவு சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பசியோட இருன்னு ராமலிங்கம், சோறு போட்ட ராமலிங்கம் சொல்லி கொடுத்த வார்த்தை பசியோட இரு. ஏன்னா அந்த ஆளு தாங்க ஆரம்பிச்ச சத்திய தர்மசாலை இன்னமும் அணையாடுப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. வரவங்க எல்லாம் சோறு போடுறாங்க. தாங்க முடியாத பசியில வரவங்க சோறு போடு, ஆனா அவன்கிட்ட புத்திய சொல்லு. பசியோட இருக்க பழகு. சோறு நிலையானது அல்ல, பசி நிலையானது. அதுதான் உன்னை கருவுல இருந்து வளர்த்துருக்கு. காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் வளர்க்குது. கடைசியில நீ அதை மறந்துடுற, கட்டையா போயிடுற, காட்டுக்கு போயிடுற. பசியை காப்பாத்தி இருந்தா நீ உயிரோட இருக்கலாம். தீனியோட அலையாதரா, பசியை பாத்துக்கிட்டு இரு. தீனி பெருசுன்னு நினைக்காத, அதை விட பசிதான் முக்கியம். பசியை சமநிலைப்படுத்திட்டா உடம்பு அழியாம போயிரும் அப்படின்னு கத்து கொடுத்த ஆளு, செஞ்சு சாதிச்ச ஆளு. நம்ம அந்த ராமலிங்கமா ஒளியா போவேணாம். முதல்ல பசியை மெயின்டைன் பண்ணி நோயை போக்குனா போறோம்ல. கண்ணு தெரியாத கண்ணுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி கண்ணை தெரிய வச்சா போறோம். கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம். மாற்றங்கள் மிக மெதுவா பாதுகாப்பா அச்சம் இல்லாம வரும்போதுதான் நம்மளுக்கு அந்த தைரியம் வரும். நான் மட்டுமே தெரிஞ்சு வச்சு கையை முடிட்டு உட்காருங்கிறது எனக்கு தெரியுது ஒரு பெரிய புதையல் மாதிரி. இதை எப்படி நான் எல்லார்கிட்டையும் சொல்லாம இருந்தானே, இது கூட தெரியாம போயிட்டா என்ன பண்றது? அதுக்காக வெளியில வந்ததுதான் ஞான பிரகாசம். நன்றி நன்றி நன்றி. சரிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. குழுவில் உள்ளவர்களை தெரிவிச்சுக்கிறேன். பசி உணவு படைப்புன்னு ஆசிரமம் நான் கட்டியிருக்கேன். பசிக்கும் உணவுக்கும் முதல் கோவில் கட்டியிருக்கேன். ஐயா தான் அதை திறந்து வச்சாரு. 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அது ஒரு மகிழ்ச்சியா பதிவு பண்றேன். ஐயாவை தான் கூப்பிட்டு திறப்பு விழா பண்ணேன். பசி உணவு படைப்பு ஆசிரமம், என்னுடைய ஆசிரமம் பேரு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளது. நன்றி, மகிழ்ச்சி. ஐயா, உங்களுடைய தொலைபேசி எண்ணு கொடுக்கலாம். நீங்க பேசிட்டு இருக்கும் போதே கேட்கணும்னு நினைச்சேன். தொலைபேசி எண்ணை சாட்ல போடுங்க வேணா, இல்ல இப்ப சொல்றதுனால சொல்லுங்க. 89 39 39 23 23 89 89 22 22 சொல்ற பாருங்க. 89 மகேந்திரன் பேர். பசி உணவு, பசி தந்தை. எந்த இடம் ஐயா உங்களது? மறைமலை நகரம். இப்ப வசிக்கிறது மறைமலை நகர் இருக்கேன். ஆசிரமம் செங்கல்பட்டு மாவட்டத்துல. ஆசிரமம் இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்துல. ஆற்காடுக்கும் ஆரணிக்க சென்டர் திமிரி என்ற கிராமம். ஆசிரமம் ஐயா தான் திறந்து வச்சார். திமிரியா? திமிரி.
அடுத்த முறை ஐயா, ஐயா வரும்போது சேர்ந்து வரோம். நன்றிங்க இந்த ஐயா. நன்றி. பிறக்கும்போது சிறந்த ஒரு நிச்சயமாக சிறந்த ஒரு கேள்வி. அதற்கு மிக தெளிவான அது உயர்ந்த நிலைக்கான ஒரு பதிலாக இருக்கிறது எங்களுக்கு. அந்த நிலைக்கு வரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இதை நாம அனுபவமா ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள இப்போ வெளியிலேயே திருந்துக்கின்ற அதாவது பொருள் வாழ்க்கையில் திரிந்து கொண்டிருக்கிற இன்றைய சமுதாயத்திற்கு இது நிச்சயமாக நாம் ஆழ்ந்து உள்நோக்கி பயணிக்கும் போது தெளிவு வரும். அது நம்மை வழி நடத்தி செல்லும் அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்விற்கு. நிச்சயமாக வள்ளல் பெருமானார் ஐயா ஒவ்வொருவரையா இந்த மனுஷன் சொல்லும்போது நானே நினைக்கிறேன் எப்படி அவரு அவ்வளவு க்ளோஸா இருந்தாருன்ட்டு. இப்ப இன்னைக்குதான் அவர் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தியதாக சொன்னாரு. அதுவுமே நான் செய்விற்றேன். நிச்சயமாக அந்த வள்ளல் பெருமகனார் நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். நமக்கு அது புரிந்து கொள்ளவில்லை. இன்னுமுமே புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய பேராசிரியர்கள் மிக சிறப்பாக பசியின் அற்புதம், நீ பசி தின்னு கெட்டு நோயா போகாம அந்த பசி உணர்வை உணர்ந்து அதனோடு பழகி நீ நோயற்றவனாக ஆரோக்கியமாக வாழ்ந்து அந்த ஒளி உடல் தேகமாக அவரை போல இல்லைன்னாலும் நம்ம உள்ள இருக்கக்கூடிய நம்முடைய உறுப்புகளோடு உறவாடி அதனை உணர்ந்தோமானால் அவையே நம்மை வழி நடத்தி செல்லும் என அற்புதமான ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு ஐயா கொடுத்திருக்காங்க. அவர் கொடுத்திருக்க அந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து பயிற்சி செய்வோம். இந்த இணைப்பில் உள்ள நம்முடைய அன்பர்கள் யாரானு இருந்தா அந்த பயிற்சி செய்து உங்களுடைய அனுபவங்கள் என்னன்னு ஐயாக்கு சொன்னா அவர் இதை மீண்டும் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உந்துதல் கிடைக்கும் என்பதற்கு என்னோட பணிவான வேண்டுகோள். நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. மகேந்திரன் ஐயா நன்றி. ஐயா கிட்ட போன பிறகுதான் நான் பசியை பத்தி தெரிஞ்சுக்கினேன். அதனால்தான் அந்த பசிக்கு இந்த உலகத்தில் பசிக்கும் உணவுக்கும் கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். முதல் இந்த பூமியில் பசி உணவு படைப்பு ஆசிரம் என்று முதல் பசிக்கும் உணவுக்கும் கோவில் கட்டியவன் நான். அது ஒரு மகிழ்ச்சியாக வள்ளலாரோட இது இப்ப நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா. அறிவுக்கு திருக்கோயில் கட்டியவர் மகரிஷி. அன்னத்திற்கு திருக்கோயில்கள் இப்பொழுது துவங்கி இருக்கிறது. வள்ளலார் அவர்களின் வழி வந்த நம்முடைய சேவகர்களோடு சிறப்பு அது அதெல்லாம் பார்க்கிறோம், செய்யறோம், சில உணர்றோம். அந்த கருத்துக்களை உணரும் போது நம்மை வழி நடத்தி செல்கிறது அது என்பது என்னுடைய சொந்த ஒரு அனுபவம். ஐயா உன்னுடைய வழிகாட்டுதலும் அப்படித்தான் இருக்கு. நன்றிங்க ஐயா. அடுத்த கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் கைகளை உயர்த்தலாம். நன்றி ஐயா. ஐயா நீங்க இப்போ சரிங்க, நீங்க நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. மகேந்திரன் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா நம்ம கிளாஸ் முடிச்சு அடுத்து யாரோ இணைஞ்சிருக்காங்க. ஜியோமி நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. உங்க பேரு? என் பேரு அருள்காந்த செல்வின்னு சொல்லு. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஆவடியில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, பேசுங்க ஐயா கூட பேசுங்க. ஐயா வாழ்க வளம். நான் உங்களுடைய இந்த பயிற்சி சொன்ன பயிற்சி இப்பதான் கேக்குறேன் ஐயா. ஒரு சுருக்கமா ஒரே ஒரு லைன்ல அது என்ன பசியா இருக்கணுமா அந்த பயிற்சி, ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு சொன்னீங்களே, அதை ஒரு சுருக்கமா சொல்ல முடியும்? வாழ்க வளமுடன். ஐயா இதுக்கு ஒரு பயிற்சி ஒரு 5 நிமிஷம் வீடியோ இருக்கும். நான் அது உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். சரிங்க ஐயா, பாருங்க. அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஐயா சொல்லி கொடுத்துருப்பாரு. ஓகே ஐயா, ஓகே. நல்லது ஐயா. நீங்க குரூப்ல இருக்கீங்களா? இல்லம்மா குரூப்ல கண்டினியூவா இருக்கீங்களா? ஒவ்வொரு முறையும் ஐயாவுடைய ஸ்பீச் முடிஞ்ச உடனே நாங்க சொல்லுங்க. நித்திய கடன் சொல்லிட்டு ஐயா ஒரு வீடியோ கொடுத்திருக்காரு. அதையே நீங்க சேர்ந்தபடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எந்த உடல் உபாதைகளோ தொந்தரவுகளோ எல்லாமே அதுல நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அதை நீங்க ரொம்ப நம்பிக்கையுடன் சீரியஸா செய்யணும். அது நம்ம அதான் அந்த பயிற்சி தான் ஐயா குரூப்ல ஷேர் பண்ணிடலாம். இது ஒரு 2 வார்த்தையில சொல்லிட்டா உங்களுக்கு புரியாதுமா. நீங்க அந்த வகுப்பு அத ரெண்டுமே பார்க்கணும். நாளைக்கு நாளன்னைக்கு போட்டுருவோம். நன்றி. நன்றிங்க அம்மா. நன்றிங்க ஐயா. ஐயா சசிகுமார் ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மோகன் ஐயா. ஆமாங்கம்மா. மூலிகை மகேந்திரனை பத்தி ஒரு வரி சொல்லணும். அவர் பேரு மூலிகை மகேந்திரன். ஆரம்பத்துல மகேந்திரன் ஐயா பேரு மூலிகை மகேந்திரன். மறுபடி இந்த பசி இதை பத்தி தெரிஞ்ச பிறகு
பசி உணர்வு மகேந்திரன், பசி இறை உணர்வு மகேந்திரன் மாத்திக்கிட்டாரு பேரை. சரியா? நான் பேசுறது கேக்குதுங்களாமா? கேக்குதுங்க ஐயா. ஆமா, இந்த மாதிரி மாத்திக்கிட்டு பசி சிறப்பு படைப்பு சிறப்பு. ஆத்திரம் பசிதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழுவே நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு 300 சரிங்க ஐயா. சொச்சம் பதிவு ரீல்ஸ் போடுவாங்க இல்லையா, ஷார்ட் ரீல்ஸ், அந்த மாதிரி ஒரு பெரிய இதுல இருந்து வந்து நிறைய எடுத்து போட்டிருக்கிறாரு. நிறைய நான் அவரை பார்த்து மிரண்டு போயிடுவேன். அவர் மாதிரி நம்மளுக்கு பேசவே வரமாட்டேங்குது அப்படின்னு நான் நினைப்பேன். நான் பேசினா வளன்னு பேசுறேன்னு நினைச்சுப்பேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா பேசியிருப்பாரு. அந்த குழுவுல முடிஞ்சா போய் பாருங்க. பசி இறை இயக்கம்னு நினைக்கிறேன் அந்த குழு பேரு. ரொம்ப அருமையா இருக்கும். நல்லது. வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? இன்னைக்கு நல்லா சிறப்பா போச்சு. இந்த இடையில இந்த டிஸ்கனெக்ஷன் தான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா போயிட்டு. பரவாயில்லைங்க ஐயா, பரவாயில்ல. சரியான முறையில பதிவு பண்ணியிருக்கானா கருத்துக்கள்னு தெரியல. பதிவு ஆயிருக்கும்னு இருக்குங்க நம்புறேன். ஐயா. ரொம்ப உயர்ந்த கருத்துக்கள், இன்னைக்கு ஆழ்ந்து செல்லக்கூடிய கருத்துக்களா இருந்தது. உண்மையிலேயே ஒரு ஆசிரியரை விட மாணவன் ரொம்ப முன்னேற, அதாவது சாதாரணமா சொல்லுவாங்க, தாய் 8 அடினா குட்டி 16 அடின்ற மாதிரி ஒரு ஆசிரியரை விட மகேந்திரன் ஐயா இன்னும் மேல வந்துட்டது உங்களுக்கு தாங்க ஐயா சிறப்பு. அடுத்து மோகன் ஐயா. மோகன் ஐயா, சாரி. ஹலோ, மோகன் ஐயா பேசலாம். ஒரு முறை ஹலோ, அட்மிட் வணக்கம். பண்ணிக்கோங்க. ஹலோ, கேக்குதுங்களா ஐயா? மோகன் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க அண்ணே. வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். அந்த பயிற்சி நீங்க சொன்னது நான் தினசரி முடிஞ்ச பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. ரொம்ப நிறைய மாற்றங்கள் இருக்கு. எனக்கு அதுல ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. இப்ப நீங்க சொன்னீங்க, அந்த ஒரு அன்பர் கேட்டாங்க, எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு. நீங்க அதுக்கு சொன்னீங்க, என்ன வேணாலும் எண்ணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நான் பண்ணும்போது முடிஞ்ச வரையும் தன்னுணர்வுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இடையில வெளியில போவோம், திருப்பி அந்த ஒரு தன்னுணர்வே இருந்து வெளியில எண்ணத்தை விடாம அந்த நேரங்கள்ல உட்கார்ந்துருக்கேன். அப்படி இருக்கலாங்களா ஐயா, இல்ல சாதாரணமாவே இருக்கணுமாங்க ஐயா? ஐயா கேக்குதுங்களா? சொல்லுங்க. இப்ப கேக்குதுங்க அண்ணே. டிஸ்கனெக்ட் ஆயிட்டு, சாரி. சொல்லுங்க ஐயா, அவர் அந்த பயிற்சி செய்யும் போது எண்ணங்கள் எது வேணாலும் இருக்கலாம் நீங்க சொன்னீங்க. அவர் தன்னுணர்வுலயே இருக்கிறேன், சில சமயம் வெளியே போனாலும் மறுபடியும் வந்துடுறேன், அது ஓகேங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லுங்கம்மா. அதான் அந்த எப்படிங்கம்மா? மோகன் ஐயா மறுபடியும் சொல்லுங்க. சொல்றேன் ஐயா. இல்ல, நீங்க அந்த பயிற்சியில இருக்கும்போது, நான் தினசரி பண்ணிட்டு இருக்கேன். அந்த பயிற்சியில இருக்கும்போது எண்ணங்கள் எப்படி நான் பண்றேன் நல்லா அப்படின்னா, வந்து சமயத்துல கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க அண்ணே, சொல்லுங்க. அந்த பயிற்சி நான் பண்ணிட்டு இருக்கேங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. நிறைய மாற்றங்கள் தெரியுது. அதுல எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு விளக்கம் வேணும் அப்படின்னா, அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா கேட்டாங்க. அதுக்கு நீங்க எப்படி வேணாலும் எண்ணம் இருக்கலாம், எது வேணாலும் நீங்க நினைச்சு அதை பத்தி நீங்க சிந்திக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. நான் அந்த நிலையில அந்த அமரும் போது என்ன நினைக்கிறேன்னா, நான் முடிஞ்ச வரை தன்னுணர்வுலயே இருந்து அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த மாதிரி. வெளியில எண்ணங்கள் போகும், திருப்பி நான் அதை இழுத்து நான் தன்னுணர்வுல இருந்து தான் முடிஞ்ச வரையும் பண்றேன். அப்படி பண்ணலாமாங்கய்யா, இல்ல எண்ணத்தை ஃப்ரீயா விட்டு எங்க வேணாலும் போகலாம், அந்த எண்ணங்கள் சிந்திக்கலாம், அப்படி பண்ணணுமா ஐயா? இது இப்ப எப்படி பண்ணணும்? அதுக்கு கொஞ்சம் பதில் எனக்கு கொடுங்க. அதாவது தன்னுணர்வோட இருக்க விரும்புறீங்க அப்படிங்கும்போது உணர்வு நிலைக்கு முதல்ல போவோம். அதாவது அப்படியே நம்ம ஒரு ஈரமாவோ வெப்பமாவோ உணர்வோம். கொஞ்சம் கொஞ்சமா உடம்புக்குள்ள வெப்பத்தை உணர்வோம், குளிர்ச்சியை உணர்வோம். அப்படியே மாறி மாறி வெப்பம் குளிர்ச்சி வரும், உடம்புக்குள்ள ஒரு இயக்க நிலை வரும். சிறிதா வந்து அந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா அரும்பி கடைசியில நான் எனது அப்படிங்கிற எண்ணம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். இதுதான் நானாகி தானாகி. இதுல வந்து ராமலிங்கம் எழுதியிருப்பாரு, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. இது திருவள்ளுவ பாட்டு. நான் பேசுறது கேக்குதாங்கன்னு? கேக்குதுங்க. அப்படின்னு இந்த அறிகிற நிலைங்கிறதே உங்களுக்குள்ள வந்துடும். உங்க பேரு ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யார், என்ன, நான் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வரும்போது அப்படியே படிப்படியா வரும். இதுல எந்த நிலையிலும் அச்சம் இல்லாமல் நீங்க இருக்கணும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு பயம் இல்லாம போகும். திடீர்னு ஒரே நாள்ல முயற்சி பண்ணும்போது ஒருவித அச்ச நிலை, தான் எங்கேயோ பறக்கிறது மாதிரி, அல்லது இது மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க. நான் அந்த மாதிரிலாம் நான் வந்து உணரலை. நம்ம அமைதியா கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா எண்ணங்கள் தெளிவடையும், மனசு நல்ல நிலையில இருக்கும். நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுப்போம். உடம்புனா என்ன, உசுறுனா என்ன, குழந்தைங்கன்னா என்ன, நம்ம உடம்புல இருந்து எப்படி இன்னொரு உடம்பு உண்டாகுது, உலகம் எப்படி உண்டாச்சு,
இப்படி ஒன்னொன்னை பத்தி நீங்க எதை வேணாலும் கேள்வி கேட்கலாம். நான் எதுக்காக பிறந்தேன், ஏன், என்ன, எதை வேணாலும் நீங்க கேட்டீங்கன்னா விடை கிடைக்கும். முதல்ல அச்சம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணீங்கன்னா உங்களை தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு உடல், அதுக்குள்ள நானும் நீங்க இருக்கீங்க. நான் இங்க ஒரு உடல் இருக்கு, அதுக்குள்ள நானும் இருக்கேன். 2 நான். ஒத்த இசையுடைய அணுக்கள், ஒரே என்ன சொல்ல, ஒரே ஃப்ரீக்குவன்சி, ஒரே அதிர்வெண்களை உடைய ஒன்று. இந்த அதிர்வெண்கள் மாறும்பொழுது அது வந்து வேற ஒண்ணா மாறும். இந்த மாதிரி ஒத்த நிலையில் உள்ள உயிர் திசுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்க முழு உருவமாகவும் வடிவமாகவும் உங்களுக்குள்ள சிந்தனைகள்லாம் வரும். அப்போ படிப்படியாக உங்களுக்கு எல்லாமே தெளிவடையும். நீங்க உங்களை தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க அது உள்ளே உட்காந்து நீங்க நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு சொல்லி அமைதியாக உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போகும், அது முன்னோக்கி போகும். உங்களையே நீங்க யாருன்னு உங்களுக்கு காட்டும். சரியா? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நிச்சயமா நீங்க கேள்வி உங்களுக்குள்ள இருக்க, அந்த கேள்வியோட அமைதியாக உட்காந்து இருங்க. நிச்சயமான பதில், விடை கிடைக்கும், பிராக்டிக்கலா கிடைக்கும். இதுல என்ன ஒண்ணுன்னா, பிராக்டிக்கல் இல்லாம ஜெயிக்க முடியாது. இப்ப ராமலிங்கத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தா நான் சாகா கல்வியை தொற்றுவேனா? அது ராமலிங்கம் வந்து அளவு கடந்த பலசாலியா போய் தன்னுடைய கருமையத்துக்குள்ள நம்மளை இழுத்து கொண்டு வச்சு அப்புறம் மறுபடியும் மீட்டு நம்மளை உருமையத்துக்குள்ள கொண்டு வந்து ராமலிங்கத்துக்கு பிள்ளையா பிறந்தா. இப்ப எங்க அப்பாவோட படம் நான் வெளில ஒரு பையனா வரணும்னா கருமையத்திலிருந்து வெளியில வந்து மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள போய் உருவாகி வந்துதான் வரணும். ஒரு விதை நெல் வந்து பல லட்சம் நெல்லா மாறுனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வேணும். அது கருமையத்திலிருந்து வெளியில வந்து உருமையத்துக்கு போய் பல உயிரணுக்கள், பல கருமையங்களை தன்னுதாக்கி அப்புறம் மறுபடி தான் பல நெல் உருவாக்குது இல்லையா? அது மாதிரி ராமலிங்கம் பலசாலியா இருந்தாலும் ராமலிங்கத்து இடத்துக்கு நம்ம போகணும்னா முதல்ல நீ போன பள்ளிக்கூடத்துக்கு நான் போகணும், நீ படிச்சதை நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு போனாதான் முதல்ல நம்ம சமநிலைக்கு வருவோம். அதுக்கப்புறம் படிப்படியா ராமலிங்கம் எங்க தொடங்கினாரோ அங்க தொடங்கும் போது உங்களுக்கு எளிமையா விளக்கங்கள் கிடைக்கும். அதே ராமலிங்கம் ஒரு சின்ன ஒளிப்புள்ளியை நீங்க உங்களுக்குள்ள சந்திச்சீங்கன்னா அதை ராமலிங்கம்னு நீங்க பயப்படாம நினைக்கலாம். சும்மா நினைங்க, ராமலிங்கம் தான் நானும் சத்தியம் பண்ணி சொல்லல. அது மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க அப்படியே உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள விடை வரும். இப்ப கார் வாங்கணும்னா அதுக்கு விடை வருதா இல்லையா, என்ன செய்யணும் எது செய்யணும்னு, அது மாதிரி இதுக்கும் விடை வரும். கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி உள்ளப்பாங்க, பயிற்சி உள்ள போகாம ஜெயிக்கவே முடியாதுங்க நிச்சயமா. அதுலயே எழுதியிருப்பாப்ல ராமலிங்கம், சாதகனுக்கே சாத்தியம் கூடும், அதாவது பயிற்சி செய்யறவனுக்கு தான் சாத்தியம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், நித்தம் நடைப்பழக்கம். சரியா? அழகா சொல்லியிருக்காங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க, சிறப்புங்க. வேற யாரும் கேக்குறீங்களா? நன்றி நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா அவரை லீவ் பண்ணலாம், அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. நம்ம அவரை ரொம்ப தொந்தரவு பண்ற மாதிரி ஒரு நிலை. மோகன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி.